கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஒரு நிமிடம் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். We're going to thank God for all the goodness and the blessings He's தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். For all the gifts that He's granted that we cannot even count. எத்தனை ஈவுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். How many gifts has He given us? நீங்களும் நானும் இந்த இடத்தில் ஜீவனோடு இருப்பதே பெரிதான ஒரு கிருபை. It is by His grace that you and I are alive today. ஆமென். அதற்கு பிறகுதான் மற்ற ஆசீர்வாதங்கள். And only after that comes there all the other blessings. ஆகவே ஒரு விசை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா எல்லாருமாய். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. From the bottom of our hearts shall we Children, give praise. shall we all thank the Lord? Amen. Everyone close your eyes and thank the Lord. Hallelujah. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சொல்லுங்கள், வாய்களை திறந்து சொல்லுங்கள். இந்த 4வது மாதத்திலே என்னை காத்தீரே ஸ்தோத்திரம், என்னை உடுத்துவித்தீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம், எனக்கு பலத்தை தந்தீங்களே ஸ்தோத்திரம், நல்ல வேலை தந்தீங்களே ஸ்தோத்திரம், நல்ல மனைவியை தந்தீங்களே ஸ்தோத்திரம், நல்ல கணவனை தந்தீங்களே ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளைகளை தந்தீங்களே ஸ்தோத்திரம், நல்ல தலைவர்களை தந்தீங்களே ஸ்தோத்திரம், நல்ல சபை மக்களை தந்தீங்களே ஸ்தோத்திரம், நல்ல ஆண்டவரே குடும்பத்தை தந்தீங்களே ஸ்தோத்திரம், நல்ல நண்பர்களை தந்தீங்களே ஸ்தோத்திரம், நல்ல உறவுகளை தந்தீங்களே ஸ்தோத்திரம், போக்கிலும் வரத்திலும் எங்களை காத்தீங்களே ஸ்தோத்திரம். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. தேவன் நீர் அருளிய சொல்லி முடியாத எல்லா ஈவுகளுக்காகவும் ஓமை நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஓ thank you Lord Jesus, praise you, hallelujah. ஓ நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Lord Jesus, hallelujah. பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father, from the bottom of our hearts we give thanks to you. எத்தனை நன்மைகள் அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்து வருகிறீர், செய்து கொண்டிருக்கிறீர், செய்ய போகிறீர். How much goodness you have done and you are going to do in our lives. இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்முடைய பிள்ளைகளாய் இணைந்து ஒரு மனதோடு நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். We've come here, gathered here as your children with oneness of mind. We've come in your presence. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வருவது எவ்வளவு பெரிதான ஒரு பாக்கியம். What a great privilege it is to be in your presence. அந்த பாக்கியத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி சுவாமி. We thank you for granting us this privilege. நாங்கள் விசுவாசிக்கிறோம், வந்தவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல போவதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for we believe that we are going to receive your blessings and go forth from this place. இந்த காலை வேளையிலும் எங்கள் ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவனை நாங்கள் பாடுவதற்கு, துதிப்பதற்கு, நீ செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்லுவதற்கு, உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் கட்டப்படுவதற்கு நீர் இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு கொடுத்தபடியினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for giving us this day to praise and worship you, to sing your songs and to listen to your word. எங்களுடைய தொழில்களை காட்டிலும், எங்களுடைய மற்ற காரியங்கள் எல்லாவற்றை காட்டிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிப்பதே மகா மேன்மையான காரியம் ஆண்டவரே. Above everything else, worshiping you and being in your presence is above it all. கர்த்தரை தெய்வமாய் கொண்டு ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. Blessed are the people who have received God as their savior, the word says. இந்த நாளிலும் அப்படியாக எங்களை நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி சுவாமி. Thank you for keeping us like that. தொடர்ந்து நீர் எங்களை நடத்த போறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for going to continue to lead us. எங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலும் நீர் எங்கள் பலனாய் இருக்கிறதற்காக நன்றி சுவாமி. Even in the midst of our trouble, we thank you for you are our strength. எங்கள் வியாதிகளின் மத்தியிலும் நீர் எங்களுக்கு பரிகாரியாகிய தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். In the midst of our sickness, we thank
thank you for you are our healer. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களே. In your weakness my strength is made perfect, you said. உம்முடைய பலன் எங்களுக்குள்ளாய் வருகிறதற்காக We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for your strength is entered our எங்களை bodies. பலப்படுத்துகிறதற்காக We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for strengthening us. எங்களுடைய ஆண்டவரே சரீரத்திலே ஒரு புதிய உற்சாகம் ஆண்டவரே நீர் கொடுக்கிறதற்காக நன்றி சுவாமி. Lord, let there be a new nourishment in my body. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். The God that we serve is நீர் alive. என்றும் ஆண்டவரே நீர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறீர். He is the God who does wonders and miracles even today. நாங்கள் அதை விசுவாசிக்கின்றோம். We believe. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துகிறதற்காக நன்றி We சுவாமி. thank you for strengthening your children. ஆண்டவரே கர்த்தாவே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறதற்காக நன்றி சுவாமி. Lord, this morning we thank you for going to fill your children with your power. விடுதலையோடு உம்மை ஆராதிக்க நீர் கிருபை செய்கிறதற்காக We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for giving us the grace to worship in freedom. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை வல்லமையாய் எங்கள் மத்தியிலே வரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for your word is going to come to us mightily today. எல்லா பலவானின் கிரியைகளின் சக்திகளையும் நீர் கட்டி இருக்கிறதற்காக நன்றி We செலுத்துகிறோம். thank you for binding every power of darkness. ஹalleluya உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்ப போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, you're going to fill us with your ஓ presence. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி Thank you, ஆண்டவரே Father. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, எல்லாருமாய் வாய்களை திறந்து கர்த்தரை Shall we all ஸ்தோத்திரிப்போமா? open our ஓ mouths and give வாய்களை praise திறந்து to கர்த்தரை God? துதிப்போமா? Give thanks to ஓ God. தேவனை துதிப்பதே எங்களுக்கு Lord, we கர்த்தர் கொடுத்த praise you, சலாக்கியம். Father. ஹalleluya Thank you, Holy நன்றி Spirit. ஆண்டவரே. Thank you Lord Lord, we Jesus, ask that praise you you, come in our hallelujah. midst, ஓ Father. நன்றியோடு உம்மை Thank you, ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord Jesus. Jesus, Thank you, praise you, Father. hallelujah. ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த you, வேளையிலே இந்த கென்டன் பட்டணத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். We're going to commit Kenton and pray. ஒவ்வொரு சபைகளிலும் ஆத்துமாக்கள் நிரம்பி வழியக்கூடிய ஆண்டவரை வருகிற நாட்களிலே கர்த்தர் அழைத்து வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க போறோம். Let us ask for more souls so that the church may overflow. எங்களுடைய சபையல்ல இந்த கென்டன் பட்டணம் முழுவதிலுமாய் இருக்கிற ஒவ்வொரு சபைகளிலும் ஆத்துமாக்கள் நிரம்பி வழியக்கூடிய ஆத்துமாக்களை கர்த்தர் அழைத்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்க போறோம். Let us pray for all the churches in the surrounding areas that they may be overflowing. அதற்கு ஒவ்வொரு சபைகளும் தொடர்ந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தர் ராமே ஒவ்வொரு சபைகளுக்குள்ளாகவும் சுவிசேஷர்களை எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்க போறோம். May God raise even more people and evangelists to share the good news. எல்லாருமாய் ஒருமனப்பட்டு நாங்கள் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமா? Shall we all raise our voices and pray? ஹalleluya ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள். ஹalleluya இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்க கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. நாங்கள் ஜெபிக்க இந்த பட்டணம் ரட்சிக்கப்படுகிறது. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் வருகிறார்கள். ஓ ஒவ்வொரு சபைகளை கர்த்தர் நிரப்ப போகிறார். நாங்கள் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். ஏனோ தானோ என்று நாங்கள் இல்லாதபடி விசுவாசத்தோடு கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. ஹalleluya ஆண்டவரே இந்த பட்டணம் முழுவதிலுமாய் ஒரு எழுப்புதலை நீர் கொண்டு வர போறதற்காக நன்றி சுவாமி. ஒவ்வொரு சபைகளிலும் ஆத்துமாக்களை நீர் அழைத்து வர போறதற்காக நன்றி சுவாமி. ஹalleluya நீர் உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் யாவருமாக நாங்கள் எழுந்து நிற்போம். Shall we all stand? ஒரு விசை இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபித்து துதி ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். Let us commit this entire service as before the praise. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும். The Holy Spirit should do his works amongst our midst. ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட வேண்டும். Through everything that we do, may God's name alone be glorified. யோவான் ஞானன் சொல்கிறான், நான் சிறுகவும் அவர் பெருகவும். May I be humbled and he be greater. இன்றைய நாளிலே எங்களை தாழ்த்தி கர்த்தரை நாங்கள் உயர்த்துவோம். Let's humble ourselves and exalt God. தேவனுடைய வல்லமை நம் மத்தியிலே மகிமையாய் வெளிப்பட வேண்டும். May God's glory be revealed in our presence. துதி ஆராதனை வேளையிலே வார்த்தை வேளையிலே தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே ஊற்றப்பட வேண்டும். Through the praise and worship, through the sermon, சிறுவர் may God's ஆலயத்திலே பிள்ளைகள் presence. ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். And even in the Sunday school, may ஹalleluya they be blessed. ஜெபிப்போமா எல்லாருமாய். Shall we all ஹalleluya pray? ஸ்தோத்திரிக்கிறோம் Thank ஆண்டவரே. you, நன்றி Jesus. சுவாமி. Yes, ஆண்டவரே இந்த Father. காலை வேளையிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் Lord, we ராஜா. ask for your இந்த presence. ஆராதனை We ask முழுவதிலுமாய் for your தேவ Spirit, வல்லமை Lord வெளிப்படுவதாக. Jesus, to fill us, Father. தேவ பிரசன்னம் வெளிப்படுவதாக. Yes, Jesus. ஓ தேவ மகிமை வெளிப்படுவதாக. May your presence ஓ be revealed, நன்றி ஆண்டவரே. Father. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Holy Spirit, நன்றியோடு we உம்மை ask ஸ்தோத்திரிக்கிறோம். that you fill ஓ your thank you children, Lord Father. Jesus, praise You you. fill ஓ your அப்படியாக children today, கரங்களை Father. உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். We all raise our hands towards God and just give praise to Him. எல்லாருமாக ஆண்டவரை துதிக்கிறவர் நம் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. Thank you Jesus. சபையாக இணைந்து இந்த இடத்திலே ஆண்டவரை உயர்த்துவோம். ஹalleluya ஹalleluya. துதிக்கிற வேளையிலே கட்டுகள் உடைக்கப்பட்டது. பவுலும் சீலாவும் சிறையிலே இருந்து ஜெபித்து துதித்தார்கள். சிறை கதவுகள் உடைந்தது.
ஹalleluya. நன்றி அப்பா, Let there நன்றி be a அப்பா. deliverance ஒரு today, சபையாக இணைந்து ஒரு மனமாக இந்த இடத்திலே தேவாதி தேவனை உயர்த்துவோம் உயர்த்துவோம் உயர்த்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஒரு சபையாக இணைந்து ஆண்டவரே ஒரு மனமாக இந்த இடத்திலே உம்மை கூடி துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதியினாலே எரிகோ கோட்டை உடைந்து விழுந்ததே ராஜா. அப்பா நீர் எண்ண முடியாத காரியங்களை செய்ய வல்ல தேவனாக இருக்கிறீரே அப்பா. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆவியானவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க. உங்களோட பிரசன்னம் இந்த இடத்திலே கடந்து செல்லட்டும் ராஜா. ஹalleluya. நீரப்பிடுங்க 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 என்னை. அன்பான தேவ பிள்ளைகளை இந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி கேளுங்க. யாராவது எதிலும் குறைவாக இருந்தால் தேவாதி தேவனை கேளுங்க, ஆவியானவரை கேளுங்க. அவர் இந்த இடத்தில் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னை. அப்பா கேளுங்க தேவனை நோக்கி, ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புங்க ராஜா. சிறிய கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நிரப்பிடுங்க 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 என்னை. நிரப்பிடுங்கப்பா. Yes Father, fill us Lord, fill us with your power Lord. Oh we worship you Lord. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. வாஞ்சையும் தாகத்தோடும் உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். வாஞ்சையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறேன் அப்பா, தாகத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குங்க அப்பா. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. வறண்ட நீலத்தை போல் எந்தன் ஆத்துமாவும் வாஞ்சிக்கிறே. வறண்ட எஸ் ஃபாதர் தாகமாக இந்த இடத்துல வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஜீவ தண்ணீரால் எங்களை கொடுங்க ஆண்டவரே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. தேவாதி கேளுங்க ஆண்டவரே, அப்போது கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஓ இந்த வேளையிலே தேவன் பெரிய காரியங்கள் எங்கள் மத்தியில செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya.
அவர் எங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து செல்லுகிற தேவனாக இருக்கிறார். அனைத்தையும் எங்களுக்காக அருளி செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி. ஒரு சபையாக இணைந்து துதிக்கிற வேளையிலே தேவன் இந்த இடத்திலே அற்புதத்தை செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். வியாதிகளை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருமாக வாய்களை திறந்து தேவனை மட்டும் நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Oh, we thank you Jesus. We worship you master. Oh, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலேயும் நான் அந்த இடத்திலே வந்து ஆசீர்வதிப்பேன் என்ற தேவன் நீங்க ராஜா. உம்மை ஒரு சபையாக இணைந்து ஆண்டவரே ஒரு மனமாக வா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவர் தானே ராஜா. ஹல்லேலூயா. என்னது பல கரத்தை உயர்த்துகிற தேவன் நீர் தான் ஆண்டவரே. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. ஹல்லேலூயா. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சொல்லுவோமா? அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் கரங்களை உயர்த்தி யெகோவா ஈரே. எஸ் ஃபாதர், எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர் அப்பா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் என்னை நடத்திடும் கடுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களிலே நித்தமும் என்னை நடத்திடும் கடுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. ஆண்டவரை நோக்கி யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவன். அனைத்தையும் சந்தோஷமாக உற்சாகமாக தேவாதி தேவனை துதிப்போம். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கடுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. உற்சாகமாக ஆண்டவரை நோக்கி அவர்கள் சட்டைகளுக்குள்ளாக மறைத்து எங்களை பாதுகாக்கும் தேவனாக இருக்கிறார். கடுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. Jehovah Jireh, my provider, your grace is sufficient for me. Jehovah Jireh, my provider, your grace is sufficient for me. My God shall supply all my need according to his riches in glory. He will give his angels charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me. யெகோவா ஈரே, யாவும் அவரே, கிருபை போதும் எனக்கு என்றும் என்றும். எஸ் ஃபாதர், உம்முடைய கிருபை ஒன்று எனக்கு போதும் அப்பா. மகிமையின் செல்வத்தினால் என் தேவையாவும் சந்தித்திடுவார்.
தூதர் என்னை காக்கும்படி தேவன் செய்தாரே. யெகோவாயிரே என்னை காப்பேரே, யெகோவாயிரே என்னை காப்பவர். இந்த வசனம் சொல்லுகிறது, மகிமையின் செல்வத்தினாலே என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்ல தேவன். ஓ, அவருடைய ஐஸ்வர்யத்தில் இருந்து என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் வேற யார்கிட்டையும் இருந்து கடன் வாங்கி எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. அவர் ஐஸ்வர்யம், இந்த பூமி அனைத்துக்கும் சொந்தக்காரன். ஓ, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அவருடையது. அதில இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஓ, மகிமையின் செல்வத்தினால் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, என் தேவையாவும். எஸ் ஃபாதர், அவருடைய தூதர்களை கொண்டு எங்களை காக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். எஸ் ஃபாதர், யெகோவாயிரே என்னை காப்பவர், யெகோவாயிரே என்னை காப்பவர். My God shall supply my need. Look upon him and say, oh, thank you for carrying me, Father. Thank you for guiding me, Lord. Angels charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Yes, Father. நன்றி அப்பா, என்னை காக்கிற தேவனாக நீர் இருக்கிறீரே ராஜா. ஹல்லேலூயா. நீர் நல்லவராக எனக்கு இருக்கிறீரே ஆண்டவரே, சர்வ வல்லவராக எனக்கு இருக்கிறீரே அப்பா. உம்மை போல வேறு ஒருவரும் இல்லையே அப்பா. உம்மை போல என்னை பாதுகாக்க யாரும் இல்லையே ஆண்டவரே. உம்மை போல என்னை தாங்குகிறதற்கு யாரும் இல்லை அப்பா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே நீங்கள் ஏதாவது மனவேதனைகளோடு கசப்புகளோடு இருக்கிறீர்களோ, மனிதரை நோக்கி பார்க்க வேண்டாம், தேவாதி தேவனை நோக்கி பாருங்கள். உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர் ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த இடத்திலே தேவாதி தேவனை நோக்கி பாருங்கள், அவரை மட்டும் நோக்கி பாருங்கள். ஓ, இந்த இடத்துல அருகில் இருக்கிறவர்களை நாங்கள் பார்க்க தேவையில்லை. ஓ, நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Yes Lord. Hallelujah, hallelujah. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். சொல்லுமா, பாவியாக இருந்த எங்களை உம்முடைய பிள்ளையாக மாற்றினீரே. Yes Father, நீங்க நல்லவர் அப்பா, நீங்க வல்லவர் ஆண்டவரே, நீர் போதுமானவர் ஆண்டவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே உண்மையுள்ளவர். அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே, வாக்கு மாறாத தேவனாக எங்களோடு இருக்கிறாரே. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
நிறைத்தீரே பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை ஹalleluya 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 கரங்களை தட்டி ஆண்டவரை இந்த இடத்துல மகிமைப்படுத்துவோம். Thank you, Holy Spirit. என்னை அழைத்த தேவன் அவர் Thank you, உண்மையுள்ளவராக God இருக்கிறார். who called you is a faithful அவருடைய ஆவியினாலே எங்களை நிறைத்திருக்கிறார். God who's able to ஹalleluya. fill you with His Spirit. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகுவதில்லை, I will not உன்னை leave you, கைவிடுவதில்லை nor என்று forsake you, சொல்லியிருக்கிறார். our God said. ஓ, ஒரு நாள் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கிடப்பா சொல்லி இருக்கிறார். இந்த கைவிடாத தேவாதி தேவனை இந்த இடத்திலே எல்லாருமாக சபையாக இணைந்தவரை உயர்த்துங்க. ஹalleluya. வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராக இவ்வளவு நாளும் எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறாரே. The God who is leading us this எங்களை far. கடந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்ப்போம். தேவா எவ்வளவாக எங்களை How ஆசீர்வதித்திருக்கிறார். much our God has blessed us. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து எங்களை தூக்கி In all எடுத்திருக்கிறார். troubled situations, our ஹalleluya. God has saved ஹalleluya. us, redeemed மனிதன் us. வாக்கு கொடுக்கலாம், ஆனால் அடுத்த நிமிடம் மறந்து போவானால் தேவனுடைய வாக்கு ஒருபோதும் மாறாது, ஒருபோதும் மாறவில்லையே. உங்களுடைய வாழ்க்கையை கடந்த நாட்களை நினைத்து பாருங்கள். அப்பா எங்களை எவ்வளவாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனுக்கு இந்த இடத்திலே நன்றி செலுத்துவோம். ஹalleluya. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. அப்பா இவ்வளவு காலமும் ராஜா என்னை வழுவாமல் நீர் காத்தீரை ஆண்டவரே. உம்முடைய வல்ல கரத்தினாலே என்னை தாங்கினீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நோய்கள் வந்தது உண்மைதான், ஆனாலும் நீர் பரம வைத்தியனாக இருந்த எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீரே அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே. ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி என்று சொல்லுங்க. நன்றி இயேசுவே, என்னாலும் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை கரங்கள் உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. சொல்லுவோமா அப்பா, இவ்வளவு வருடம் ஆண்டவரே என்னை கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தினீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உடைய வல்ல கரத்தினாலே என்னை தாங்கினீரே ஆண்டவரே. உம்முடைய சட்டையின் நிழலுக்குள்ளாக என்னை தாங்கினீர். உம் சிறகாலை மூடி காத்திட்டீர். உம் சிறகாலை மூடி காத்திட்டீர். ஆண்டவரை நோக்கி நன்றி இயேசுவே. Yes Father, we thank you Lord. Oh, we thank you for everything you have done in our life Lord. என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும்
வாக்கில் உண்மையுள்ளவரே, வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, யார் மறந்தாலும் என்ற வாக்கெனக்கு அளித்தவரே, என்ற வாக்கெனக்கு யார் மறந்தாலும் மறுபடியுமாக யார் மறந்தாலும் நான் மறவேனே, யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்கேன் என்று வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர்களாக இந்த மத்தியில இருக்கிறாரே. எஸ் ஃபாதர், தேங்க்யூ. வாக்கெனக்கு அளித்த, அதனாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவாதி தேவனுக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே. Yes, Lord. Thank you, Lord. நன்றி அப்பா, வாக்கு கொடுத்த தேவன் நீங்க ராஜா. எங்களை வள்ளுவாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்களே ராஜா. ஓ, பாதை விலகி போகாமல் செம்மையான வழியில் எங்களை நடத்தி செல்லுகிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. அதனாலே உமக்கு நான் நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நான் நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. என்னை மறவாமல் நீர் நினைத்தீரே ராஜா. மனதார உமக்கு நான் நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எபினேசரே உமக்கு நன்றி அப்பா. என்னோடு கூட இருந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து போட்டீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை ஒருபோது நீர் தள்ளாட விடவில்லையே ராஜா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. இந்த இடத்துல தேவாதி தேவ பிள்ளைகளே, நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் எங்களோட எபினேசராக இருந்திருக்கிறார், எங்களோடு கூட இருந்திருக்கிறார், எங்களோடு கூட இருந்து எங்கள் சுமைகளை அவர் சுமந்திருக்கிறார். நாங்க செய்கிற வேலையை அவர் எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த இடத்துல சொல்லுவோமா, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும், எஸ் ஃபாதர், எஸ் லார்ட், நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா. எஸ் ஃபாதர், உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சொல்லுவோமா, ஓ, எனக்கு முன்பாக இருந்த தடைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்தீரே ராஜா, என்னை தள்ளாட விடவில்லை ஆண்டவரே. சோர்ந்து போன வேளை முழுவதும் ஓ நீர் தூக்கி எடுத்தீரே ஆண்டவரே. வாக்கு தந்து தேற்றி நீரே அப்பா. ஒவ்வொரு
ஓ உங்களோட வாக்கு தத்தத்தினாலே எங்களை நிறைத்தீரே ஆண்டவரே, மறுபடியும் உயிர்ப்பித்தீரே அப்பா. அதனால உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். நன்றி ஐயா. Yes Lord. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. பலவீன நேரங்களிலே, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சொல்லுவோமா, என்னுடைய வைத்தியராக நீர் இருக்கிறீரே, என்னுடைய பரம வைத்தியராக இருந்து எனக்கு சுகத்தை கொடுத்தீரே அப்பா. குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. அவரை சொல்லுவோம், நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஒவ்வொரு வாய்களை திறந்து thank you Lord. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரின் சமூகத்தை நோக்கி கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி shall we all lift our hands. Thank you Lord. எங்களை மறவாமல் ஒவ்வொரு நிமிடமும் நினைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். மனதார நன்றி சொல்லுங்கள். Thank you Lord. இரவும் பகலும் எங்களையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். Thank you Lord. Yes, எப்பொழுதும் எங்களோடு கூட வருகிறார். சொல்லுங்கள், இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கவலைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு சொல்லுங்கள், எஸ் ஆமென். அறிக்கை பண்ணுங்கள். Just confess. Hallelujah. Thank you Lord Jesus. Oh, கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா, நன்றி டேடி. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. Hallelujah. Praise God. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. Lord, we exalt you and praise இந்த you. காலை வேளையில் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் Lord, this ஆண்டவரே. morning we glorify you. உம்முடைய பிரசன்னங்கள் மத்தியிலே ஊற்றப்பட்டிருக்கிறதற்காக நன்றி Thank you for செலுத்துகிறோம். your presence. Thank you Lord Jesus. உம்முடைய சமூகத்திலே வருவது எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். What a great blessing it is to be in your presence. இந்த மலையிலும் கர்த்தாவே சரீரத்தின் பலவீனத்திலும் நீர் அழைத்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். Even in the times of weakness, Father, we thank you for bringing and gathering your children here. தொடர்ந்து உம்முடைய பலத்தினாலே ஒவ்வொருவரையும் இடைக்கட்டுவீர்களாக. Lord, you strengthen each and every one Hallelujah. of us. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Thank you, Father. Thank you Lord. இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். It is a time now to pray for the ministers, those who are doing ministry and servants of God. இன்றைக்கு சத்துரு பலவீனங்களை கொண்டு வருவது முதலாவது ஊழியக்காரிகள் மேலேதான். The devil first attacks the ministers and the servants. ஆகவே ஆவியிலே நான் உணர்த்தப்படுகின்றேன். And I am being led by the Spirit. இன்றைக்கு நம்முடைய சபையிலே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரிகளை இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். We're going to cover every single servant of God and minister of God from our சத்துரு church. எந்த விதத்திலும் அவர்களை தாக்காதபடி கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தும்படியாக, எல்லா வியாதிகளையும் விட்டு விலக்கும்படியாக நாங்கள் விசுவாசத்தோடு கேட்க போகிறோம் May சபையார். every weakness and sickness be removed.
இந்த நாளில் நாங்கள் ஜெபிப்போம் சபையாக ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு தலைவர்களுக்காய் ஒவ்வொரு ஊழியம் செய்கிறவர்களுக்காக எங்கள் சபையிலே யாரெல்லாம் என்னென்ன ஊழியங்களை செய்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். right now in the name of Jesus ஆண்டவரே சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறோம், தெய்வீக ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறோம் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும் ஆண்டவரே. ஊழியத்துக்கு தடை பண்ணுகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேறுவதாக. ஊழியத்துக்கு தடைகளை கொண்டு வருகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் உன்னை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. Thank you Lord Jesus. நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கனமும் துதியும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தில் மகிமைப்படுத்துவோம். தயவு செய்து உட்காருங்கள். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நிற்கின்றோம். ஆகவே இந்த வேளையிலே நன்றி செலுத்தும்படியாக சாட்சியை பயந்து கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். So I'd like to give you a time to share your testimonies. இந்த மாதத்திலே தேவன் செய்த நன்மைகளை சுருக்கமாக சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Just in a few words, if you can share the goodness that God has done in your life. Praise God. Hallelujah. Hallelujah. Right. Microphone please கொடுங்கள். Yes. Praise God. Hallelujah. சீக்கிரமாக. Thank you Lord. Uncle, sister, brother. Thank you Lord Jesus. Praise Lord. கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் எங்கள் குடும்பத்தை நடத்தி வந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய மாமியார் இறுதி காரியங்களோடு நாங்கள் எங்கள் குடும்பமாக யாழ்ப்பாணம் போய் எல்லா காரியங்களும் செய்யக்கூடிய தருணத்தை கர்த்தர் தந்த நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை எங்களுக்கு செய்து முடித்தார். நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு பண தேவைகள் நிறையா இருந்தது. கர்த்தர் அதை எங்களுக்கு அற்புத விதமாக சந்தித்தார். அது மாத்திரமில்ல மனமுடைந்த வேளையிலும் கர்த்தர் எங்களை மனதை ஆற்றி தேற்றி இந்த இடத்துல நன்றி செலுத்தும்படியாக இன்றைக்கு நடந்த ஆராதனையின் நிமித்தம் எங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தினாக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. தேவன் தாமே என்னோடும் என்னுடைய குடும்பத்தோடும் கூட இருந்து வழிநடத்தி வர தேவக்காய் என்னுடைய தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அது மாத்திரமில்லாமல் என்னுடைய தாயார் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த பொழுதும் எங்களுக்கு ஆறுதல் அளித்து எங்களுக்கு ஜெபித்த அத்தனை உள்ளவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் தேவனுடைய கரம் என்னோடும் என் குடும்பத்தோடும் என் சகோதரன் கூட இந்த வழிநடத்தி வர்றதுக்காய் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். என்னுடைய தாயார் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாரோ அன்றிலிருந்து கர்த்தருக்குள் மரிக்கும் மட்டும் அவர் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்து மரித்தார். அதுக்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். எங்களை கர்த்தருடைய ஊழியத்திலும் கர்த்தருக்குள்ளாயும் வளர வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டு எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு தாயாக இருந்தார். அதே போல் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்த்துதலை அந்த இறுதி நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாயும் அம்மா செய்த காரியங்கள் மூலமாயும் நாங்கள் இன்னும் பலப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்க கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றுமாக நான் யாழ்ப்பாணம் போய் திரும்பி வர மட்டும் தேவனுடைய கேரம் கூடேந்து என்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. அந்த தாயாருடைய அடக்க ஆராதனையை நாங்கள் யூடியூப்ல பார்த்தோம். எவ்வளவாக அந்த தாயார் அந்த பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. We saw really well on YouTube. We saw this live telecast at her funeral. We saw how well she had raised her children. இன்றைக்கு சௌரன் ஜெரோமோடு அவர்களுடைய 3 பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கின்றார்கள். And including brother Jerome, all his children are also in the ministry. ஆகவே எவ்வளவாக ஜெபிக்கிற ஒரு தாயாராய் இருந்திருக்கின்றார்கள். What a prayerful woman she was. ஆகவே தொடர்ந்தும் அவர்களை நாங்கள் தாங்குவோம். நாமும் அப்படியாக ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் மாறுவோம். Let us also try and change ourselves to be prayer warriors. Sister, yes. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நிறைய தேவன் அற்புதங்கள் செய்கிறார். அது எங்களுடைய வாழ்க்கை, அது வேறு விஷயம்.
ஆனால் ஒரு சகோதரி குடும்பத்துக்காக சகோதரிக்காக நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் மேலேயும் நான் நினைக்க மறந்துட்டேன். ஜெபித்து வந்தும் கடந்த மாதம் முழுக்க எனக்கு சரியான பாரம் குறித்து. ஆனாலும் ஜெபித்த வேளையில் பெரிய காரியம் ஆண்டவர் செய்து விட்டார். ஏனென்று கேட்டால் அந்த சௌரி இப்போது என்னோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். நான் சந்திக்க போகிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு வார்த்தை அனுப்பியிருந்தார். எனக்கு உண்மையிலே அவள் இப்படி அனுப்பான்னு இருப்பார். நான் என்னுடைய நோமல் பேரை சொல்லித்தான் கூப்பிட்டேன். அவள் சொன்னால் என்னுடைய பேர் அதில்லை கலாக்கான்னு சொல்லி சந்தோஷம். அது மாத்திரம் அவன் அனுப்பியிருந்தால் எத்தனை முறை பார்த்தாலும் தெவிட்டாத அமிர்தம் என்றால் எது? அது பரிசுத்த வேதா மட்டும்தான். இந்த வார்த்தை அனுப்பியிருந்தா அவ்வளோ சந்தோஷமான, அது உண்மை என்று சொன்னால் ஆமேன் என்று சொல்லுங்க கூட போட்டிருந்தா. அவனை என் வார்த்தையில் அனுப்புகிறா, என்னோட தொடர்பு கொண்டு இருக்கிறா. கூடிய சீக்கிரத்திலேயே குடும்பம் சமாதானமாக வேண்டும், ஜெபிப்பம் எல்லாருமாக. ஆனால் எல்லா மிகப்பெரியமான பெரிய ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்திருக்கிறார். நான் கூட ஒரு சோத்திரம் செலுத்துவேன். Praise God. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise God. Thank you Lord Jesus. Praise you. நன்றி. கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தமுள்ளதாக. இந்த மாதம் முழுக்க எங்களை கண்மணி போல தேவனை காத்து கொண்டதுக்காக நன்றி என்று தொழிற்சா விக்ரம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொன்ன தேவாதி தேவன் இந்த மாதத்தில் என்னோட பெரிய ஒரு ஆபத்திலிருந்து நான் இந்த ரோட்டில் இறங்கி நடக்கும் பொழுது விழுந்த பொழுது என்ன எந்த அடி தலையில் அடிப்படாமல் காலுகளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதோட என்னை காத்து கொண்டதுக்காக நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்திருக்கிறார். நாம் நீண்ட நாள் ஜெபித்து கொண்டிருந்த ஒவ்வொன்றுக்கும் தேவன் பதில் கொடுத்து கொண்டு வரார். தேவன்ட நாம மகிமைப்படுவார். ஆமென். பிரைஸ் காட். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாங்கள் கேட்ட சாட்சிகளுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபித்து நாங்கள் வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். லெட்ஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்பின் ஆண்டவரே, மறுபடியுமாக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Heavenly Father, we give thanks to you. கேட்ட ஒவ்வொரு சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for each testimony that we நீர் heard. மகிமைப்பட்டதற்காக நன்றி We செலுத்துகிறேன். thank you for you are glorified. தொடர்ந்தும் நீர் நன்மைகளை மாத்திரம் செய்கிற தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for you are a God who pours your blessings onto your children. வரப்போகின்ற புதிய மாதத்திலும் கர்த்தர் மகா மேன்மையான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Even in the next month you are going to do great things in your children's lives, and we thank இந்த you. நாளிலும் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் பாடசாலைகளுக்கு சிறுவர் ஆலயத்துக்கு போகிற பொழுது கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். We commit the children as they go to the Sunday school. Let your hand be upon them. வார்த்தை பகுதிக்காக ஜெபிக்கிறேன். And we pray for the word. தேவாவியானவர் வல்லமையாய் எங்கள் மத்தியிலே நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். Holy Spirit, you speak to us. வார்த்தை கொண்டு வருகிற அடியானை கர்த்தர் பலப்படுத்தி நீரே அவர் மூலமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். Strengthen your servant and you be revealed through him. மொழிபெயர்க்கிற சோரனையும் கர்த்தர் பலப்படுத்துவீர்களாக. We ask that we also strengthen the translator. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray and ask. Amen. Amen. Children, you all can go to your classes. After the message, please bring them back. நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் கரங்களை தட்டி அருமை சகோதரர் நாதன் அவர்களை அன்போடு அழைப்போம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே கொண்டு வரும்படியாக. Welcome Brother Nathan, who will be sharing the word of God with us. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. Let God's name alone be glorified. இந்த நேரத்திலும் கூட உங்களை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். Once again, in the name of Jesus Christ, we welcome you and greet you. இந்த நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். And those who are watching through the live telecast, we welcome you in the name of Jesus Christ. நாங்கள் ஒரு சில காரியத்துக்காக ஜெபித்த பின்பதாக நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாம். I'm going to pray for a few matters first, and then we can cross on to the word of God. ஆரம்ப ஜெபத்திலே பாஸ்டர் பிரசங்கத்தின் தலைப்பை ஒரு கொஞ்சத்தை சொல்லிவிட்டார். At the opening prayer, Pastor mentioned the title of my sermon a bit. நிச்சயமாக ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவார் நான் விசுவாசிக்கிறேன். And I have great faith that the Holy Spirit will intercede with us. இந்த வேளையில் நாங்கள் ஜெபிப்போம். இந்த பாருங்க, இன்றைக்கு இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. See, what are the things that are happening in the world today? யுத்தங்களை பார்க்குறேன். பாருங்க, இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனா, இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான், வடகொரியா, தென்கொரியா, சைனா, இப்படியான யுத்தங்கள் இன்றைக்கு மூன்றாவது யுத்தத்துக்கு போகிற அளவில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. And the war is happening right throughout Israel, Palestine, North Korea, South Korea, Iran, China, and we are heading towards a third world war. இந்த யுத்தத்தின் நிமித்தம் பஞ்சங்கள் வேறு இயற்கையை கூட மாறாக நிற்கிறது. இந்த நாட்களில் இந்த சம்மர் வெயில் நாட்களில் இயற்கை கூட மாறு. இதன் நிமித்தத்தில் விவசாயங்கள்
எதுவுமே சரி வராதபடியால் இன்னும் பஞ்சங்கள் வரப்போதும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். And due to the war, even the natural resources are being changed, and they are expecting a famine in the nations. இயற்கை அழிவுகள், Destructions, எதிர்பார்க்காத நோய்கள், unexpected diseases. இதற்கெல்லாம் என்ன காரணம்? What is the reason for all this? ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. People need to repent. இன்னும் பாவத்திலே They வாழுகிறார்கள். are still living in sin. இன்னும் விபச்சாரம், விக்கிர ஆராதனை, ஆண்டவர் எதை வெறுக்கிறாரோ அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். Adultery and idol worship, whatever the Lord hates, they are continuing to perform. ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்ல முடியாதபடி தடைகள் எங்க பார்த்தாலும். There are barriers that you cannot spread the gospel. நாங்கள் ஜெபிக்க போறோம் இந்த ஒருமனப்பட்டவளாக. As in one accord we are going to pray for ஆண்டவருடைய them. மனதுருக்கம் இறங்கி வர வேணும். God's compassion should come down. ஆண்டவர் ஜனங்களை தொட வேணும். God need to touch people. இந்த ஜனங்கள் மனம் திரும்பி பாவத்திலிருந்து விடுதலையாகி உண்மையான தேவனை தேடணும். They need to repent from their sins and seek the true God. ஒரு நிமிஷம் நாங்கள் ஜெபிப்போம் அதற்காக. Shall we pray for it for a minute? Hallelujah. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த வார்த்தை பகுதிக்கு முன்பதாக இந்த காரியத்தை ஜெபிக்கும்படியாக ஆவியானவரை இடப்பட்டபடியாக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் காண்கிறீங்கள் ஆண்டவரே. நீங்கள் இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்கும்னு சொன்னீங்களோ அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்பா. அது எங்கள் கண்களால் நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரை மாற்றி அமைக்க உங்களால் முடியும். யுத்தங்களை மாற்ற உங்களால் முடியும் ஆண்டவரே. சமாதானத்தை கொண்டு வர உங்களால் முடியும் ஆண்டவரே. ஜனங்கள் மனம் திரும்ப செய்ய உங்களால் முடியும் ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுதலையாகி வாழ ஜனங்களை ஆக உங்களால் முடியும் ஆண்டவரே. அப்பா, நீர் யெகோவா ஈர், யெகோவா ராப்பா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவனா பாடி இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம், இந்த ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் அறியாமையில் வாழ அறியாமை செய்கிறார்கள். நீரே மெய்யான தேவன், நீரே மெய்யான இரட்சகர் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக, இந்த பூமிக்கு எதற்காக வந்தீங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த ஜனங்களை தொடும்படியாக நாம் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேளையிலும் மீதியான வேளையிலும் அப்பா நீங்கள் இடப்பட போறதுக்கு நமக்கு நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் நீங்க அசைவாடுறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை பகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட வார்த்தை பகுதி தெரிந்து கொண்ட பகுதி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். The title of my sermon is Chosen Generation, Chosen People. இது அதாவது பாருங்க, போன வாரத்தில் பாஸ்டர் ஜெனி வந்து சொன்னார், எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக கர்த்தர் எங்களுக்கு காரியங்களை செய்கிறேன்னு சொன்னார். Last week Pastor Danny came and said God will meet us above and over our expectations. எங்களை அலங்கரித்து அவர் ஆசீர்வதிக்கிறேன்னு பேசினார். And he said that God will decorate us and bless us abundantly. அது உண்மை, அதில் எந்த மாறுதலும் இல்லை. There's nothing that changes from that. அவர் எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக தான் செய்கிறார். He does more than what we expect. எங்களை அதாவது ஆசீர்வதிக்கத்தான் அவர் விரும்புகிறார். He likes to bless us. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. There's no second word about it. நாங்கள் இப்போ ஜெபித்தது போல கடைசி காலத்தில் வாழ்கிறோம். இப்போ நான் ஜெபித்த காரியம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. But as we prayed, all the things that are happening because we are living in the last days. அதோட ஞானம் பெருகி, டெக்னாலஜி பெருகி வந்து கொண்டிருக்கிறது. And technology is on the rise. அதன் நிமித்தம் நாங்கள் பார்க்குறோம், இப்போ இன்னும் வரப்போகிற நாட்களில் எல்லாம் ஒரே மதமாக்க போகிறார்களாம். கிறிஸ்தவம், முஸ்லீம் எல்லா மார்க்கத்தையும் ஒரே மதமாக்கி ஒரே பைபிள் ஒரே இதுக்குள்ளாக கொண்டு போகிறார்கள். And we see that in the coming days they have plans to bring all religion under one umbrella and make one religion. ஒரே கரன்சி, ஒரே பண பரிமாணம். The currency would be same. பாருங்க, எனக்கு பேசுகிற சிலைகள் வந்துட்டது. வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட பிரகாரமாக சிலைகள் பேசுறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. And as is revealed in Revelation, even the statues have been given power to talk now. இன்றைக்கு ரோபோக்கள்லாம் எல்லா இடத்துலயும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Robots are activated everywhere in the world. Teachers robot, there are robots that teach. Pastor robot, there's a pastor robot. Doctor robots and doctor robots as well. எல்லா விதத்திலும் கடவுளே கூட ஜப்பானிலே ஒரு கடவுளை உருவாக்கி இருக்காங்க ரோபோவா. And in Japan they have even made a god from a robo. அது கேக்குறதுக்கு எல்லாம் பதில் சொல்லுது. And it answers all the questions that you ask. காரணம் என்ன, எங்களால இந்த பைபிள்ல இந்த ஒரு வசனம் கூட ஞாபகம் இல்லாம இருக்கிறது. ஆனா அதுக்கு பைபிள்ல வசனங்கள், குர்ஆன், எல்லா வித மதங்களின் காரியங்களையும் அங்க இன்புட் பண்ணி வச்சிருக்காங்க. எதை கேட்டாலும் அது கடவுள் மாதிரி பதில் சொல்லுது. We are struggling
struggling to remember words from a Bible, but the robo in Japan knows everything about Bible and everything about Quran and all the religion because they've fed all the information, so it's answering as a God. இப்ப நாங்கள் வணங்குற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் எங்களோட பேசுறவரா இருக்கிறார். And the Lord that we worship is a living God and who speaks to us. ஆனா மற்ற தேவர்களை வணங்குறவர்கள் அது கண் இருந்தும் பார்க்காது, வாய் இருந்தும் பேசாது, கால் இருந்து நடக்காது. ஆனா இந்த கடவுள் பேசுறாருன்னு அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, எங்கட கடவுள் எங்களோட பேசுறாரு என்று. And the God that other people worship has, although the eyes and ears, they don't speak or hear. So the people are amazed that this robo God in Japan is speaking to them. இந்த நேரத்தில் என்ன வேணுமாண்டா, சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். பாசக யபித்த மாதிரி அதேபோல ஜனங்கள் மனம் திரும்ப வேணும். So what we need to do is we need to spread the gospel more vividly, and also people need to repent. மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். And in Matthew 20 verse 16 says, so the last will be first and the first will be last, those who have been called many but only few have been chosen. அதுல பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் அது முடிந்த வசனம். And if you say the people who are chosen, it's a closed sentence. ஆனா அதுல என்ன போட்டுருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ என்று போட்டுருக்கு. And it says those who are chosen. அப்ப ஒரு சிலர், only a few. அப்ப நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இல்ல ஒரு முடிந்த காரியமான முடியவில்லை. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்றது ஒரு சிலர் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. And there's only a few people who have been called or chosen. ஆனா வேதம் என்ன சொல்லுது, அவருடைய வருகையில தெரிந்து கொள்ளப்பட்டது தான் சேர்த்துக் கொள்வார் நித்திய ஜீவனுக்காக. And in scripture says in his coming only those who are chosen will be included into eternal life. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே நீங்களும் நாங்களும் அடங்குறோமா? And are you and I included in the chosen generation? அல்லது அழைக்கப்பட்டவர்களா மட்டும் தான் இருக்கிறோமா? Or are we just called people? அழைப்பு வேறு, தெரிந்து கொள்ளுதல் வேறு. Calling and choosing is two different things. அழைக்கப்பட்டவன் சொல்றது இந்த சண்டே சர்ச்சுக்கு வருவார்கள். Those who are called will come to church on Sundays. இன்றைக்கு அநேகர் வரையில. Today many are missing. வருவார்கள், காணிக்கை கொடுப்பார்கள், அதோட அவர்களோட வாழ்க்கை முடிந்தது. They come to church on Sundays, they give their tithes and offerings and that's it. நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாக எங்கள் ஆண்டவர் அழைக்கையில் எங்களை. But we have been called. சபையில் உள்ள அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேணும். And everyone here in the church needs to be chosen people. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சபையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் பங்கு பெற்றுவார்கள், ஆண்டவருடைய ஊழியத்துக்காக வருவார்கள், ஆண்டவர் ராஜ்யத்துக்காக ஓடுவார்கள், அதே எண்ணமா நடப்பார்கள். இது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். So those who are chosen will take part in all the activities of the church, will come to build his kingdom. Those are the chosen generation. ஆனா கென்டன் சர்ச் அப்படி இருக்கக்கூடாது, அழைத்தவர்கள் இருக்கக்கூடாது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேணும். But Kenton Church should not be people who with called people alone. It is with people who are chosen. சுயநலமான வாழ்க்கையை நான் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. You and I should not live a selfish life. என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, my family is saved, எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் இருக்கிறார். God has blessed my family. நாங்கள் பரலோக ராஜ்யம், நாங்கள் மரித்தாலும் ஆண்டவரோட வாழுவோம். And even if we die we will live with God. மற்றவர்கள் நித்தியமான அக்கினிக்குள்ளாக போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. We do not care even if the people eternally destroyed their souls. அங்கே அழுகையும் பல்கடிப்பும் இருக்குன்னு சொல்லி இருக்கப்படுது வேதத்தில் சொல்றார் ஆண்டவர். And in the Bible says there's tears and murmuring and crushing of teeth. அப்ப நித்தியமா ஒரு வேதனைக்குள்ள போக போறார்கள். And eternally they are going to suffer. அப்ப நாங்கள் நித்தியமாக சந்தோஷமான ராஜ்யத்துக்குள்ள போக போறோம். And eternally we are going to enter into a joyful nation. பாருங்க, உலகத்திலே ஒரு உலக பிரகாரமா ஒரு இன்டர்வியூ நடக்குதுன்னா ஒரு 10 பேர் வருவார்கள். And if there's a worldly interview there might be 10 candidates. ஆனா அதுல ஒருவரை தான் தெரிந்து கொள்வார்கள். But only one will be chosen. அது உலக பிரகாரமான காரியம். That is a worldly matter. ஆண்டவர் கூட 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர்கிட்ட வருகிறார்கள், ஆனால் ஒருவர் மட்டும் தான் 10 பேருக்கு சுகம் கிடைக்கிறது, ஆனால் ஒருவர் மட்டும் தான் வராங்க ஆண்டவர். And there are 10 people with leprosy who come to God, but all 10 receive healing, but only proclaims it and comes back. மற்ற 9 பேரும் வரையில. The other 9 never turn back or turn down. ஆண்டவர் என்னத்தை விரும்புறார் இயேசு? But what does God prefer? அந்த 10 பேரும் வர வேணும்னு. He prefers all 10 of them come back to him. அப்ப தெரிவும் அதுதான் இன்றைக்கு. That is the chosen. சபையில 100 பேர் இருந்தால் 100 பேரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்க வேணும். And even if there's 100 people in the church, all 100 should be chosen generation. அப்ப நாங்க பார்க்கணும் வேதத்திலே எப்படிப்பட்டவர்களே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று. And we'll see how God has chosen specific people. ஆனா நாங்க சொல்றோம் தெரிந்து கொள்கிறது அவர்ட்ட கையிலாண்டுன்னு சொல்றோம். But we are claiming that choosing is in his hands. அது உண்மைதான். That is true.
ஆனால் தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் எங்களையும் சில காரியங்களை பார்க்கிறாரு. But he expects certain things from us for us to be chosen. எங்களோட உள்ள உண்மைத்தன்மை இருக்கிறதா, Our truthfulness, அர்ப்பணிப்பு இருக்கிறதா, do we have commitment, கீழ்ப்படிவு இருக்கிறதா, do we have obedience, கர்த்தருக்கு பயப்படுற பயம் do இருக்கிறதா, we have the fear of the Lord? இதுகளெல்லாம் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் தெரிந்து கொள்ள முடியும் And எங்களை. only if you have these attributes, that's when God could actually choose you. ஆமென். Amen. பார்க்கலாம், நாங்கள் ஒரு மரியாதை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொள்கிறார். மரியாள் He talks to me, speaks about Mary. லூக்கா 1:27 அங்கே சொல்லப்படுகிறது. In Luke 1:27 it said, அதாவது கிருபை பெற்றவளே ஆசீர்வாதிக்கப்பட்டவளே என்று சொல்லி அங்கே தேவதூதன் கபிரியேல் வந்து பேசுகிறார் மரியாளோட. Gabriel, the archangel Gabriel comes and talks to Mary and said that you have been blessed and been blessed with grace. அப்போ உலக ரட்சகர் பிறக்கிறதுக்காக ஒரு ஆளை தெரிந்து கொள்ள வேண்டும். And the worldly savior to be born, somebody needs to be chosen. ஆனால் எத்தனையோ மரியாள் அங்கே இருந்திருப்பார்கள். There might be many Marys there. ஆனால் ஆண்டவர் அந்த மரியாளை மட்டும் தெரிந்து கொண்டார். God chose that specific Mary. ஆண்டவருக்கு பிரியமுள்ளவரா உண்மையா இருந்திருக்கிறார் அந்த மரியா. Because that Mary was truthful and honest to God. ஆனால் இன்றைக்கு வேத புரட்டர்கள் என்ன சொல்கிறார்கள்? But the people who are criticizers of the scriptures are ஜீசஸ் கூட பரிசுத்தமானவர் இல்லை என்று. And even Jesus is not holy. ஏன்னா மரியாள் வயிற்றிலேருந்து பிறந்து மரியாள் பாலை குடித்தபடியா மரியாள் அதாவது ஆதாமிலிருந்து வந்த பாவம் மரியாளுக்குள்ள இருக்கிறபடியா அது இயேசு கிறிஸ்துக்குள் கடந்து வந்திருக்குன்னு சொல்றார்கள் வேத புரட்டர்கள். And those who are criticized the Bible are saying even Jesus is not holy because he was born of Mary and drank from Mary's bosom, so therefore he is also filled with the sins of the ancestors. ஆனா டாக்டர்ஸ் என்ஜினியர் சொல்றாங்க அதுக்கு எந்த விதமான பாசிபிள் இல்ல. மேரி வந்து அவன் மார்பில இருந்து பாலை கொடுக்கிறதுக்கு எந்த விதமான பாசிபிள் இல்லைன்னு சொல்றார்கள். But the doctors and scholars says there's no possibility for Mary to feed him from her bosom. ஏனென்றால் ஒரு ஆணிண்டையும் ஒரு பெண்ணிண்டையும் விந்து இணைந்து செயல்படும் பொழுதுதான் அந்த தாயாருடைய வயிற்றில் குழந்தை உருவாகும் பொழுது உறுப்புகள் செயல்படுகிறது. And there is a medical explanation that when a man and woman come together, that's when the medically that she's able to feed him from her bosom. அப்ப சயின்டிஸ்ட் டாக்டர் சொல்றாங்க என்றால் அவ வந்து பரிசுத்தாவியால் நிரம்பி குழந்தை வந்தபடியா எந்த விதத்திலும் அதாவது உறுப்புகள் செயல்பட முடியாது, அவளால் பால் கொடுக்க முடியாது, அது நடக்கக்கூடிய காரியமே இல்லை, பாசிபிள் இல்லைன்னு சொல்றாங்க எந்த விதத்திலும். The scientists and the doctors say because she was filled with the Holy Spirit and she got pregnant by the Holy Spirit, there is no possibility for her to feed him from her bosom. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி 700 வருஷத்துக்கு முன்பதாக என்ன சொல்றாங்க நாங்க பார்க்க போறோம். But we are going to see what prophet Isaiah says over 700 years ago. ஏசாயா அதிகாரம் 7 14 15 வசனத்தை நாங்கள் போறோம். Isaiah chapter 7 verses 14 and 15. அதை வாசிக்கிறீங்களா? 14 15 ஏசாயா நமஸ்காரம். Isaiah 7:14 and 15. Therefore the Lord himself will give you a sign. The virgin will be with child and will give birth to a son and will call him Emmanuel. He will eat curds and honey when he knows enough to reject the wrong and choose the right. பாருங்க, ஏசாயா 7 14 15 சொல்லப்பட்டிருக்கின்றார். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கற்பமாதி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாயாக. தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ளும் அறிவு வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். அப்போ வெண்ணையும் தேனையும் தான் சாப்பிடுவார், தீமையை பொறுக்கும். அப்போ இங்கே எந்த ஏசாயா சொல்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தால் அவர் மரியாண்ட பாலை குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. And the prophet Isaiah says that he will grow up eating curds and honey until he know to choose the right from wrong. So there's no chance he could have drank from the bosom of Maria. அப்போ பாருங்கள், இப்போ இந்த நாட்களில் கூட குழந்தை பிறந்தால் டின் பால் தான் கொடுக்குறார்கள், டின்ல உள்ள மாவத்தான் கொடுக்குறார்கள், தாய்மார் தங்கட பாலை கொடுக்குறதில்லை. And even now when the children are born they feed them from the bottle rather than the breast milk. அப்போ அந்த நாளில் கூட அப்படி இருந்திருக்கும். அதாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கு வெண்ணெயையும் ஆட்டுப்பாலை இருக்கலாம் அல்லது இதை அதுதான் அங்கே ஆண்டவர் சாப்பிட்டுருக்கிறார். So even in those days the same system probably existed where Lord ate curd and honey alone.
ஆனால் வேத புரட்டர்கள் சொல்கிறாருண்டா இயேசு வந்து அந்த ஆதாமின் பாவத்தில் வந்து மெரியால் வந்தபடி அதை குறித்தபடி அவரும் பரிசுத்தம் பாருங்க எவ்வளவாக இந்த வேதங்கள் புரட்டப்படுகிறது. And the criticizers of the Bible are saying that because Jesus was made of through Mary, he is also infected with the sin of Adam and Eve. அதுக்காக தான் ஏசாயா 700 வருடத்துக்கு முன்னதாக ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். But that's specifically for that reason our prophet Isaiah has prophesied this over 700 years before Jesus was born. அடுத்து நாங்கள் மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். And we see that Moses was chosen by God. யாத்ரா 30:10 வசனம் சொல்லுகிறது, நீ இஸ்ரவேல் புத்திரரை என் ஜனத்தை இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்படி நான் உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன். Exodus 30:10 says that. Exodus 3:10. Sorry, Exodus 3:10 says. So now I am sending you to Pharaoh to bring my people, the Israelites, out of Egypt. என்னென்ன பாருங்க, மோசே வந்து அங்கே பார்வோன் வந்து எல்லா ஆண் பிள்ளை எல்லாரையும் கொலை செய்யப்படியாக கட்டளையிடுகிறான். And God has commanded Moses to bring everyone out of Babylon. ஏனென்றால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி வருவதால் ஒரு காலத்தில் அவர் தங்களுக்கு எதிராக யுத்தம் செய்வார்கள் என்றதுக்காக எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய சொல்கிறான். And they are trying to murder all the male child because once the Israelites are growing in number, so in one time they could be challenging the Babylonians. ஆனால் ஆண்டவர் இங்கே மோசே தெரிந்து கொள்கிறார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் கொண்டு வரதுக்காக மோசே தெரிந்து கொள்கிறார். But God chooses Moses to bring the Israelites out of their slavery. அதனாலே பாருங்க பார்வோனுடைய பணத்தை கொடுத்து இந்த புள்ளையை வளர்க்கிறார்கள். அந்த பணத்தின் மூலம். So through the money of the Pharaoh they are making the child grow. ஆனால் மோசேக்கும் ஆண்டவர் 80 வருடம் சென்றது அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட காரியம் நிறைவேற்ற. And to fulfill what he was chosen, it took up to 80 years. எங்களுக்கும் கூட ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டிருக்காரு சொல்லப்பட்ட உடனடியாக இல்லை, சில போல கொஞ்சம் காலத்திலெல்லாம் இன்னும் அதிகம் அந்த எந்த நேரத்திலே ஆண்டவர் எங்களை பயன்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அந்த நாட்களில் எங்களை நிச்சயமாக பயன்படுத்துவார். And even for us the same thing happens when God has called us to do chosen us to do a specific task, then at the right time that's when he will use us, however long it may be. ஏன்னா ஒரு சில சகோதரர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தங்களை ஆண்டவர் பயன்படுத்த வேணும், அந்த அதுக்கு கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்ன. And I give thanks நிச்சயமாக பயன்படுத்துவார். Give thanks to God because certain brother is expecting God to choose him and use him. தெரிந்து கொள்ளப்பட்டவள் 80 வயது பிறகு மோசேயை பயன்படுத்தியிருக்கிறார். And even chosen Moses was used only after 80 years. பாருங்க யாக்கோபு ஏசாவுக்கு நான் பார்ப்போமா இருந்தால் ஏசா வந்து யாக்கோபுக்கு எதிரான காரியங்களை செய்கிறான், அவன் புத்திர சுவாசத்தை எடுக்கிறான், கூலுக்காக மாத்திரான், என்ன செய்தாலும் ஆனால் ஆண்டவர் யாக்கோபு மட்டும் தெரிந்து கொள்கிறார். And Jacob and Esau, we see things between them. Esau steals his first born rights and everything, but only Jacob is chosen. ஏன்னா யாக்கோபின் தலைமுறையெல்லாம் 14வது தலைமுறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க வேணும். And even through the generation of Jacob, that's when Jesus Christ should come after 14 generations. நாங்கள் இன்னொரு தெரிந்து கொள்வதில் பார்க்க போகிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 1லிருந்து 3 வரை நாங்கள் வாசிக்க கேட்போம். And we are going to see another chosen person, which is Abraham, in Genesis chapter 12 verses 1 to 3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். The Lord had said to Abraham, go from your country, your people and your father's household to the land I will show you. I will make you into a great nation and I will bless you. I will make your name great and you will be a blessing. I will bless those who bless you, and whoever curses you I will curse, and all the peoples on earth will be blessed through you. இதில் பாருங்க அபிரகாம் என்று தான் அழைக்கிறார். So Abraham was first called Abram. ஆதியாகமம் 17 ஆபிரகாம் என்று அழைக்கிறார். Only in Genesis 17:15 where God names him from Abram to Abraham. அநேக ஜனங்களுக்கு நீ தகப்பனாக இருப்பாய். You will be a father for many nations. இங்க பாருங்க ஆபிரகாம் எதையுமே கேட்கல ஆண்டவர்கிட்ட. And Abraham did not even ask anything from God. சிலைகளை செய்து விற்பனை செய்து கொண்டிருந்த குடும்பம். And it's a family that was selling statues. சும்மா இருந்த ஆபிரகாமை ஆண்டவர் கூப்பிட்டு
And Abraham was not doing anything an idol. God just called him, chose நான் him. உன்னை ஆசீர்வதிக்கிறேன், I am blessing you, he says. ஆடு மாடுகளை தருகிறேன், வெள்ளி பொன்னுகளை தருகிறேன், I'll give you gold and silver, many livestock. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், You will be blessed. நீ ஆசீர்வதிக்கிறவை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவை நான் சபிப்பேன். Those who bless you, I will bless you. Those who curse you, I will curse them. அவர் சும்மா ஆபிரகாம் எதுவுமே கேட்கல, சும்மா இருந்தவன் போய் ஆண்டவர் பலதை சொல்கிறார் என்றால் உங்களையும் என்னையும் அழைத்த ஆண்டவர் எப்படி எங்களை வழி நடத்துவார்? So Abraham did not even do anything. He was just idle and God did mighty things through him. So you and I have been chosen by him. So what kind of mighty things that he can do through us? அப்ப ஆபிரகாம் பார்த்து என்ன சொல்லியிருப்பார்? மற்ற இனத்தவர்கள் What are the other nations would have told about to Abraham or commented about him? சிலை வித்தனுடைய வாழ்க்கையை பாருங்க, இவ்வளவு இப்படியா ஒரு வாழ்க்கை மாற்றமா இருக்கு, இதுக்கு என்ன காரணம் என்று நிச்சயமாக பேசியிருப்பார். They might have wondered and talked amongst themselves. This guy was just selling statues. Look how what kind of a transformation has occurred in his life. எங்கட வாழ்க்கையில மாற்றம் இருக்கா? So do we have any change or transformation in our lives? எங்களை பார்த்து எங்கட இனத்தார் பிரதமத்தார் சொந்தக்காரர் அவர் சொல்லுவார்களா, இந்த இப்படிப்பட்ட பாவத்தில் வாழ்ந்தவன், இப்படியான வாழ்க்கையை வாழ்ந்தவன் இன்றைக்கு மனம் திரும்பி இப்படியான எல்லாவற்றிலும் சொல்ல முடியுமா, அல்லது பழைய வாழ்க்கையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்ல முடியுமா? Will our friends, family and neighbors look at us and say, these people, that is us, we were living in sin, but look at the transformation in their life? Or would they say they remain in their old self? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவரோட பார்த்தீங்கன்னா பழைய வாழ்க்கையில இருந்து மாறுபட்டவர் திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு போறார்கள். If you see many Christians today, they have changed from the old life, but there is occasionally they go back and come. எதையெல்லாம் நாங்கள் விட்டுட்டு தவறு அது சரியில்லாத காரியம் விட்டுட்டு வந்தோமோ அந்த காரியம் திரும்ப நாங்கள் செய்கிறோம், சத்ரு அதை திரும்ப கொண்டு வரான் அந்த காரியத்தை. And whatever we left behind as bad things, we are repeating the offense again, and the enemy makes you do it. இப்போ நீங்கள் சினிமா எல்லாம் நாங்கள் பார்த்துருப்போம் என்ன, And we've watched many movies. சில காரியங்களை திருப்ப கொண்டு வருவான், அந்த படம் நீ பார்த்தியா, அந்த இது பார்த்தியான்னு உங்களை திருப்பி சத்தி கொண்டு வருவான். An enemy will bring many thoughts in your eyes to அதை நீ திருப்பி பார்த்தா movies. என்ன, அதை நீ திருப்பி பார்த்தானே அந்த வழிக்கு நீ போனா என்ன? What is the wrong in you watching that or going back to the old ways? இப்போ நான் அதை பார்க்குற தவறு இல்லைன்றதுக்கு நான் வரையில. I'm not saying or debating about whether it's right or wrong. I'm not into that subject. அப்படிப்பட்ட பழைய நான் கொண்டு அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And I'm just trying to point out that we are living a life without testimony or belief. இப்போ பழைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை, பேரில் மட்டும்தான் மாற்றத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் வாழ்வோமா இருந்தால் அது உண்மையான தெரிந்து கொள்ளப்பட்டவர் இல்லை. And if there's no change from our old life and the only change that we have in our life is just our name, then we are not chosen people. எங்களை ஏன் தெரிந்து கொண்டார்? Why did he choose us? எதற்காக தெரிந்து கொண்டார்? And why did he choose us? ஒரு நோக்கம் இருக்க வேணும் என்ன? There should be a purpose. இப்போ நாங்கள் எப்படி எங்களை தெரிந்து கொண்டார் என்று பார்ப்போமா இருந்தால், And if you see how we have been chosen, வாசிப்போம். 1 பேதுரு 2:9 நாங்கள் வாசிப்போம். 1 Peter 2:9, let's read. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜகீரமான ஆசாரிய கூடமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். But you are a chosen people, a royal priesthood, a holy nation, God's special possession, that you may declare the praises of him who called you out of darkness into his wonderful light. எப்படிப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. What a wonderful verse he has given us. அதாவது சுவிசேஷங்கள்னு சொல்ற, அதாவது புண்ணியம்னு சொல்ற, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறான் புண்ணியம் ஆயிட்டு. And what you declare praises is to spread his gospel. மற்றது எங்களை பார்த்து சொல்றார், இங்க பரிசுத்த ஜாதின்னு சொல்லுகிறார். And he says you're a holy nation. எப்படி நாங்க பரிசுத்த ஜாதி? How are we a holy அவருடைய nation? இரத்தத்தினால கழுவப்பட்டு, Because we've been washed by his blood. பிள்ளைகளாக நாங்க மாறி இருக்கிறோம். And we have been changed as his children. அவர் பரிசுத்தரண்டா நாங்களும் பரிசுத்தரண்டா. If he is holy, then we are holy too. அப்ப அப்படித்தான் வாழ அவர் எங்களை அழைத்து இருக்கிறார். That is how he called us to live. சொந்த ஜனம் என்று சொல்லுகிறார். He said his own, God's special possession. இன்னைக்கு நாங்கள் யாரை பார்த்து சொந்த ஜனம் என்று சொல்லுகிறோம்? And who are we saying that our own people today? நல்ல படிப்பு இருக்க வேணும், those who have high education and அந்தஸ்து இருக்க வேணும், they should have high status, பணம் இருக்க வேணும், they should have money, அழகு இருக்க வேணும், they should have beauty. இவர்களை பார்த்து நான் சொல்லுவேன், எங்க சொந்தம், எங்க மச்சான் மாமன் சொல்லுவாங்க. We look at those kind of people and say, oh, they are related to us, my cousins, my uncles. சொந்த பிள்ளையே நாங்கள் எங்கட பிள்ளைன்னு சொல்ல அளவுக்கு இந்த இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். At today's time we may not even name our own child, call our own child as our own if he doesn't fit into those categories. அந்த பிள்ளை ஒரு மினிஸ்டராகவோ ஒரு டைரக்டராக இருந்தா
என்ன சொல்லுவோம், என்னுடைய மகன் டிரெக்டராக இருக்கிறான், என்னுடைய மகன் ஒரு மினிஸ்டராக இருக்காண்டு. ஆனால் அந்த பிள்ளை எதுவுமே இல்லை என்றால் அப்படி ஒரு பிள்ளை எனக்கு இல்லைன்னு சொல்லுவோம். என்ன, And if my child is a director in a company or a cabinet minister, then we praise and boast about him. But if he is a nobody, then we don't want to even own him. ஆனால் இயேசு என்று சொல்றார், But what does Jesus say? படிப்பு இருக்கோ படிப்பு இல்லையோ, Do you have education or அழகு not? இருக்கோ அழகு இல்லையோ, You have beauty or not? பணம் இருக்கோ பணம் இல்லையோ, You have money or not? ஆனால் நான் இந்த ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டபடியா நீ சொந்த ஜனம் எனக்கு. And because you've been washed my blood, you're my special possession. அப்ப இன்னைக்கு நாங்கள் எப்படி பார்க்கிறோம்? So how do we see that? சர்வ வல்லவரே ஆண்டவரே அப்படி பார்க்கிற வேளைகளிலே, And even if the omnipresent God says that, அதான் ஆண்டவர் ஏன் சொல்றார், மத்தேயு 26:14 சொல்றார், நான் முதலே சொன்னது போல அழைக்கப்பட்டவர் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ. இந்த வசனத்தை நீங்க வாசிங்க பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோன்னு தான் வருகுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வரையில. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்தால் நாங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டோம். and if it's ended, it's a closed sentence saying that chosen means we have all been chosen. But தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோட அந்த நாங்கள் பார்த்த மாதிரி அந்த காரியங்களுக்குள்ள நாங்கள் வரும்பொழுதுதான் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். But it says those who are chosen, which means only if you fall within the category of the explanation that we just saw, that's when we are chosen by God. பாருங்க, இந்த மத்தேயு சுவிசேஷம் ஒரு கதை ஒன்று, சம்பவம் ஒன்று உங்களுக்கு எல்லாரும் தெரிந்த சம்பவம். முதலாவது 2வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். In the Gospel of Matthew, a story that all of you know, we'll read chapter 22. மத்தேயு 20:1 and 2. Matthew chapter 20, verse 1 and 2. For the kingdom of heaven is like a landowner who went out early in the morning to hire workers for his vineyard. He agrees to pay them a denarius, and for the day sent them into his vineyard. பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். பாருங்க, இது உங்களுக்கு எல்லாரும் தெரிந்த இதுதான். ஒரு எஜமான் திராட்சை தோட்டத்துக்கு ஆக்களை வேலைக்கு அழைக்க போறான். And the story that you all know, a landowner goes to seek employees for his vineyard. அது காலையில பேர் கொஞ்சம் பேர் அழைத்து கொண்டு வரான். நான் அவர்களுக்கு சொல்றேன், நான் உங்களுக்கு ஒரு நாள் முழுக்க வேலை செய்தா ஒரு பணம் தருவேன் உங்களுக்கு. And he goes earlier in the morning and brings a few people and promises and agrees a price with them. Then if you work for a whole day, I'll pay you a penny. ஆனால் ஒரு பணம் இன்றைக்கு தெரியாது, இன்றைக்கு சொல்ல 100 பவுண்டாக இருக்கலாம். என்ன அந்த நாளைக்கு ஒரு பணம். So we don't know a penny those days is what is the value now, but a penny is worthwhile those days, we believe. ஆனால் அதுக்கு பிறகு மத்தியான வேளையில் போய் ஒருவரை அழைத்து கொஞ்சம் பேர் அழைத்து கொண்டு வரான். அவர்களுக்கு சொல்கிறார், உங்களுக்கு ஒரு பணம் தரவில்லை, நியாயமான கூலியை நான் கொடுப்பேன் என்று. And he goes out in the afternoon and brings more people and said, I'm not going to give you a penny, but I'll give you what is decent and what is right. பிறகு அது சாயங்காலத்தில் போய் கொஞ்சம் பேர் அழைத்து கொண்டு வரான். அவர்களுக்கு சொல்கிறான், நியாயமான கூலியை கொடுப்பேன், திராட்சை தோட்டத்தில் வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லி. And he goes back again in the evening and brings more people and says the same, that I'll give you decent and what is right. எஜமான் சொல்லுகிறார் வேலைக்காரன்ட்டு, நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய கூலியை கொடுக்க சொல்லி. And he tells his servants to pay each and every employee. கடைசியாக வந்தவருக்கு ஒரு பணம் கொடுக்கப்படுகிறது. And those who come last has been given. மதியானம் வந்தவருக்கும் ஒரு பணம் கொடுக்கப்படுகிறது. And even in those who came in the afternoon has been given. காலையிலிருந்து பின்னேரம் வந்த வெயிலிலும் உஷ்ணத்திலும் வேலை செய்தார்களுக்கும் ஒரு பணம் கொடுக்கப்படுகிறது. And even those who worked in the heat and sun, even from morning, received the same amount of a penny. அப்போ காலையில் வந்தால் கேட்குறாங்க, நாங்கள் இந்த வெயிலிலும் உஷ்ணத்திலும் வேலை செய்வோம், எங்களுக்கு ஒரு பணம் தானாண்டு. But those who came in the morning are obviously grieved and they are complaining to the landowner, we worked the whole day, are we getting the same salary as the others? ஆனால் எஜமான் சொல்கிறார், நீ வன்கண்ணனா இருக்காது, நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு கொடுக்குறேன், என்னுடைய இஷ்டம்னு சொல்கிறார். And the landowner says, don't become envious, it's my generosity that I pay what I want to. இப்போ நாங்கள் அந்த சம்பவத்தை பார்த்தால் சில வேளைகளில் காலமே வந்தவர்கள் அந்த ஒரு பணம்ன்றதுக்காண்டி அந்த பணத்துக்காக மட்டும் அன்று முழுக்க சோம்பேறித்தனமாக வேலை செய்திருப்பார்கள். And those who came in the morning for just one penny and they had to work the whole day, they would have just slacked a little bit. மற்றவர்கள் மற்ற இரு கூட்டத்தாரும் அவர்கள் என்ன பணத்தை பற்றி அவர்கள் தெரியாது, கொடுக்கறத நாங்கள் வாங்குவோம் உண்மையாக வேலை செய்திருப்பார்கள். And those who came in the afternoon and the evening did not have a fixed fee, so they worked truly honestly, expecting the right amount to be paid. அப்போ எஜமான் என்னத்தை பார்த்திருப்பார், கடைசி அந்த உண்மையான வேலை செய்ததை தான் பார்த்திருப்பார். So the landowner would have actually seen them working and he would have assumed who is working truthfully. அப்போ அதனால தான் அவருடைய தெரிவு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. உண்மையான that is why his decision was such.
அதே மாதிரி தான் இன்னொரு சம்பவத்தை நாங்கள் உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். And another known story. மத்தேயு 25:15 சொல்லப்பட்டது. In Matthew 25:15. அது வாசிப்பீங்களா பிரதர்? 25:15. அதாவது வாசிங்க இருக்கா. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். To one he gave 5 talents of money, and to one another 2 talents, and to one another 1 talent, each according to his ability. பாருங்க, அங்க 5 தாலந்தும் 2 தாலந்தும் 1 தாலந்தும் கொடுக்கப்படுகிறது. So there have been 5 talents, 2 talents, and a talent given. எஜமான் திரும்பி வரும்பொழுது 5 தாலந்தும் கொடுத்தான், 10 கொடுத்தான், 2 தாலந்தை கொடுத்தான், 1 உள்ளதான் துதைத்து வைத்தான், 1 கொடுக்கவில்லைன்னு சொல்லப்பட்டது. And when he came back, the master of the 5 who received 5 gave him 10, one who received 2 gave him 4, but the one who received just a talent buried it, so he could not develop it. ஆனா எஜமான் என்ன சொல்றார்? But what does the owner says? பொல்லாதவனும் சோம்பேறியுமான உன்னுடைய ஒரு பணத்தை எடுத்து 10 பவுன் எடுத்து கொடுக்குறாரு என்ன. And he says, you're so lazy to the person who received 1 talent, took it out and gave it to the person who has 10 talents. ஆனா உலக வழக்கம் எப்படி? 10 உள்ளவனிடம் இருந்தால் இல்லாதவனுக்கு 2 உள்ளவனுக்கும் 1 உள்ளவனுக்கு கொடுக்கணும். அதான் உலக வழக்கம் என்ன. But the worldly habit is to take from the people who had 10 and give it to the person who has 1. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒரு தாலந்து உள்ளவன்டே அதை பறித்து கொடுக்குறாரு. But Lord does the opposite, takes the talent away from the one who was given just 1 and gives it to the one who already has 10. அப்ப எப்படி ஆண்டவர் ஊழியங்களை கொடுக்க முடியும்? சோம்பேறித்தனமா இருக்கிறவன், ஒரு கீழ்ப்படியாதவன், உண்மை உள்ளவர், அர்ப்பணிப்பு இல்லாதவன்ட்டு ஆண்டவர் ஊழியத்தை எப்படி கொடுக்க முடியும்? And similarly, how can God bestow his ministry to people who are lazy, disobedient? அப்ப நாங்க சொல்லலாம், சபைக்கு வந்து 15-20 வருடங்களாவது எங்களுக்கு இந்த பொறுப்பும் தெரியல, எங்களுக்கு இந்த ஊழியம் தெரியலன்னு சொல்லலாம். We might even complain that we are in the church for 15-20 years and there's no ministry given unto us. சபைக்கு வந்து 3 மாதம் கூட இல்ல, 6 மாதம் கூட இல்ல, சபையில அநேக காரியங்களை செய்யறாருன்னு சொல்லலாம். And he's not even 3 or 6 months, but he's given so much ministry in the church. அப்ப எஜமான் என்னத்தை பார்க்கறார்? But what does the master see there? உண்மையை உத்தமத்தை பார்க்கறார். He sees the honesty and truthfulness. சபையில ஊழியக்காரர்கள் என்னத்தை பார்க்கறார்கள்? And even the ministers of the church sees what? அவர் உண்மையும் உத்தமமா இருக்கிறாரா? Sees whether he is truthful and honest. அதான் மானுசர கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேக காரியத்துல உன்னை மீன்மாக்குவேன்னு சொல்லி. And that is why the Lord says, if you are honest in few, then you will be honest in many. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நாங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். And there's another fact, a story that we all know. மத்தேயு அதிகாரம் 22வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள் சொல்றது. In Matthew 22:11 to 13 it says, அங்க உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். the matter that you all know very well. ஒரு ராஜாவின் மகனுடைய கல்யாணத்துக்கு and a wedding to a king, in a king's palace, a wedding to அநேகருக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. many have been invited, ஆனா அழைப்பு கொடுத்தவர்கள் வரவில்லை கல்யாணத்துக்கு. but those who have been invited did not turn up for the wedding. ஆண்டவர் எஜமான் சொல்றார், அழைத்தவர்கள் வரவில்லை, நீ வெளி ரோட்ல போய் ரோட்ல நிக்கிறவர்களை அழைத்து கொண்டு வாங்க. So when those who are called did not turn up, but the king says, go to the road and bring whoever is in the road, because the food are being wasted. இப்ப அழைக்கப்பட்டவர்கள் இங்க வரையில தெரிந்து கொள்ள, அழைக்கப்படாதவர்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். So those who have been called did not come, so those who had not been called have been chosen to this wedding. அப்ப எஜமான் சொல்றார், நான் அதாவது எருதுகளை அடித்து ஜந்துக்களை அடித்து நான் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கேன், ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை என்று. And those have fattened the cattle and everything, have oxen have been butchered, but those who have been called did not even turn up. ஒருவர் சொல்றார், நான் திருமணமாகி புதிசு என்னால வர முடியாது என்று. Somebody says, I'm already married, I can't turn up. இன்னொருவர் சொல்றார், நான் பிசினஸ்க்காக போறேன் என்று. Somebody says, I am away on business. இன்னொருவர் சொல்றார், நான் ஆடு மாடுகளை வாங்க போறேன் என்று. So someone else says, I am going to buy livestock. அப்ப அழைத்தவர்கள் இங்கே வரவில்லை. Those who have invited did not turn up for this wedding. ஒரு சாதாரண திருமணத்தை நாங்கள் கூட செய்யும் பொழுது முதல் அழைப்பு கொடுப்போம், எத்தனை பேர் வருவார்கள், அவர்களுக்கு தேவையான உணவு, தேவையான இருப்பிடங்களை எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறது அழைப்பு கொடுப்போம். So even in an ordinary wedding that we conduct, what we first will do is we will invite people, and then we make arrangements according to the number who we invited, according to the accommodation requirements, food, etc. அப்ப அழைத்தவர்கள் வராவிட்டால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? So how would we feel if we had people who we have invited did not turn up? இதே மாதிரி தான் அங்கே நடக்கிறது, அங்கே அழைத்தவர்கள் வரவில்லை. Exactly the same thing happens in the story of this king.
ஆனால் அப்போ அழைத்தவர்கள் இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் அங்கே வந்திருக்கிறார்கள் வெளியில் இருந்து. So those who have been invited or called did not turn up, but those who have been chosen specifically has come. அது மட்டும் இல்லை, அங்கே மத்திய 22வது அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லுது, அவர்களுக்கு அங்கே எஜமான் வந்து பார்க்குறார், கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் கொஞ்சம் ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு ஆள். And one person in verse 12, chapter 22 says, how did you get in here without wedding clothes, my friend? அப்போ நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டாலும் இன்னொரு காரியம் இருக்கிறது, நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள ஆண்டவரோட வாழ்றதுக்கு. So even if we are chosen, there's another matter that we need require to enter into eternal life. அதான் கல்யாண வஸ்திரம். That is the wedding clothes. அதாவது ரட்சிப்பு, salvation, பரிசுத்தம், holiness. இந்த ரெண்டு தான் அந்த வஸ்திரம். That is the clothing that we require. ஆனா இந்த ரெண்டு வஸ்திரத்தை நாங்கள் எங்கட சுயத்தினாலேயோ எங்களாலேயே பெற்றுக்கொள்ள முடியாது. But with our own desire we cannot achieve this holiness and salvation. இதை கொடுக்கிறவர் ஆண்டவர் தான் இதை கொடுக்கணும் உங்களுக்கு அந்த வஸ்திரத்தை. Lord alone is able to provide this. அதுக்கு பாத்திரடா நாங்க நடப்போமா இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமா கொடுப்பார் உங்களுக்கு அது. And if we act worthy to that, then God will definitely give us. இப்ப ஆண்டவர் இவ்வளவு நேரம் உவமையா பேசிக் கொண்டிருக்கிறார். And all this time Lord is speaking in parables. இப்ப நேரடியா ஒரு சில காரியங்களை பேசுறார். And now he directly is going to speak a few words. வாசிக்க கேட்போம். மத்தேயு 28, Matthew 28, 19வது வசனம், verse 19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, Therefore go and make disciples of all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit. மார்க் 16:15 வாசிங்க பிரதர் இருக்கா? And read Mark chapter 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். He said to them, go into all the world and preach the good news to all creation. இப்ப நாங்க விளையாட பார்த்தோம், தெரிந்து கொள்ளப்பட்டவளை பார்த்தோம். So all this time we looked at chosen people. ஏன் தெரிந்து கொண்டிருக்காருங்களே அப்படின்னா? Why did he choose us then? இதற்கு தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். And to do these things, that's why he chose உலகம் us. முழுக்க போய் சுவிசேஷம் சொல்ல தேவையில்லை. You don't need to go all over the world and tell the கிடைக்கிற gospel. சந்தர்ப்பத்தில் கிடைக்கிற நேரத்தில் சுவிசேஷம் சொல்ல முடியாது. But if you just spread the gospel at the time available and the opportunity that presents to you, அப்ப that's இந்த it. கட்டளை கீழ்ப்படிகிறோமா? So are we obeying this command? அங்க நாங்க பார்க்கிறோம் 1 நாளாகமம் 6:23-24 சொல்லுகிறது, சங்கீதம் 92:2 சொல்லுகிறது, நீங்கள் சகல சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி. In 1 Chronicles and in Psalms it says that you spread the gospel to all creation. பாருங்க 12 சீசர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், 10 பேரும் இரத்த சாட்சியாக தான் மரித்தார்கள். And there were 12 disciples who were chosen, 10 of them died as a blood witness. இன்றைக்கு சுவிசேஷம் பாருங்க, முஸ்லீம் கண்ட்ரியில் போக முடியவில்லை, சைனா தேசம், இந்தியா தேசம், எல்லா இடங்கள்லையும் கூட போக முடியாது, தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, சுவிசேஷம் கொண்டு போக முடியாதபடி. So we cannot spread the gospel in China, India, Middle Eastern countries because there are barriers and they have stopped it. அது மட்டும் இல்லை, ஜெயிலில் போடுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், இவ்வளவோ காரியங்கள் நடந்துட்டு. ஆனால் எங்களை இங்கிலாந்து தேசத்திலே அப்படிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் வழிகளை திறந்திருக்கிறார். Not only that, those who spread the gospel are put in prison and they have been murdered, but in England it is not like that. He's given us a free pass to spread his gospel. ஆனால் ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது 3 நாட்களாக ஜனங்கள் எந்த உணவும் இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். And when God was spreading the gospel without any food, people listened to him for 3 continuous days. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணாடா நேரத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நிமிஷம் கூட பாஸ் பண்ணக்கூடாது, அந்த கரெக்ட் நேரத்தில் முடிக்க போகணும். And if we are preaching today, we need to stop at the right time. We can't even go over by a minute. ஏன்னா அவ்வளவுக்கு நாங்கள் நேரத்தை கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன? Because we have strapped for money, for time that. பாருங்க, இந்த சுவிசேஷத்துக்காக அதாவது எல்லாராலும் செய்ய முடியாது சொல்றாள் என்ன? And people are saying not everyone can spread the gospel. ஆனா அப்படி ஆண்டவர் சொல்லி அப்படி ஒரு சிலரை குறிப்பிட்டு சொல்லவில்லை. But he did not say that spreading the gospel is only limited to a few people. சுவிசேஷம் அறிவிக்காட்டி ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு. He says that you are damned if you don't spread the gospel. சுவிசேஷம் அறிவிக்கிற பாதங்கள் அழகான்னு சொல்லி இருக்குது. And he says the feet of the gospel people who spread the gospel is beautiful. என்னுடைய உங்களுடைய பாதங்கள் அழகா இருக்க வேணும்னா இருந்தா நாங்கள் என்ன செய்யணுமா? சுவிசேஷத்தை அறிவிக்க வேணும். And if yours and my feet needs to be beautiful, then we need to spread the gospel.
ஒரு சிலர் சொந்த பணத்தை கொடுத்து சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். And a few of them spend their own money to spread the gospel. ஜெபத்தின் மூலம் அறிவிக்கிறார்கள். And through prayers they're spreading the gospel. ஒரு சிலர் வெளியில கடந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். Some of them go all over the places to spread gospel. நாங்கள் எங்கட பேச்சு மட்டும்தானா இல்லது நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? So is it only just mere talk for us, or are we actually executing the talk? எனக்கு ஒரு சம்பவம் ஒரு 10 வருடத்துக்கு முன்பதாக நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஃபோட்டோ காப்பி அடித்து தான் எல்லாரும் கொடுப்பேன் எல்லாருக்கும். As 10 years ago, at the time that I was saved, what I did is I used to photocopy the tracts and give it to others. நான் வேலை செய்கிற இடத்துல ஃபோட்டோ காப்பி எவ்வளோ அடிக்கலாம் ஃப்ரீயா. And at the workplace, I can take unlimited amount of அந்த வசதி கர்த்தர் எனக்கு செய்து கொடுத்திருந்தார். And God created that opportunity for me. நான் என்னுடைய பார வசனங்கள் வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாரையும் ஃபோட்டோ காப்பி அடித்து எல்லாரும் கொடுத்து கொண்டே இருப்பேன். So whatever the verses, the scriptures that I receive, I photocopy and distributed it. அது அது ஒரு புத்தகமாக எழுத கர்த்தர் கிருபை செய்தார். And God gave me the grace to compile them into a book. முதல் முறை அதை அச்சிட்டு இலங்கையில் இந்தியாவில் பிரான்ஸில் கொடுத்தேன். And I printed the first few copies in India and Sri Lanka and distributed it in ரெண்டாம் என்னுடைய சொந்த பணத்தில் நான் ரெண்டாவது அது செய்தேன் நான். And the second edition also I did it with my own இதே money. நான் சொல்றேன் என்றால் ஒரு ஊழியக்கார குடும்பம் இந்த பிரதிய புத்தகத்தை பார்த்து விட்டுட்டு அவர் சொன்னார்கள் இதை நிறைய பேருக்கு இது கொடுத்தால் ஆசீர்வாதமாக இருக்கும் என்றார். And a minister's family, they looked at this book and said you need to do this in a mass production so it will be useful to ஒரு 1000க்கு மேற்பட்ட புத்தகங்கள் அடிக்கிறது இந்தியாவிலேருந்து அடிப்பு எடுத்து இலங்கைக்கு அனுப்புறதுக்கு இங்கே அனுப்புறதுக்கு அவர்கள் தங்களோட சொந்த பணத்தை கொடுத்தார்கள். அதுக்கு they gave their own money to print 1000 more copies so that it could be given to people in India and also send it to the UK. அவருடைய தாகம் என்னென்றால் என்னால் சுவிசேஷம் சொல்ல முடியாது, வெளியில் போக முடியாது, அதற்கான பணத்தை கொடுக்கணும், மற்றவர்களுக்கு இது பிரயோசனப்படும். அவர்கள் நிறைய பணத்தை கொடுத்தார்கள். அவர்கள் அதுக்கு ரிசீட் கூட வாங்கவில்லை. அவ்வளோ புக் அடித்து நாங்கள் அதை வெளியில் கொடுக்கறதுக்கு அவருடைய இருதயத்தில் அந்த பாரம் இருந்தது. So their thirst and the hunger and the burden in their heart was because their inability to go out and spread the gospel. They did an alternative way, which is to spend their own money and print 1000 copies of this book so that others could be get use out of this book. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? So chosen people like us today, what are we doing? பாருங்க அங்க இப்போ நான் ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்டது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. There was a person, his life had a change because gospel was preached to him. நான் வெளியில இருந்து சொல்லல, வேதத்தில இருந்து தான் சொல்லுகிறேன். And I'm not saying this from outside, it's from the scriptures. அப்போஸ்தலர் அதிகாரம் 9 அதிகாரத்தில் 23, 24, 25 வசனங்கள் சொல்லப்படுகிறது. In the Acts chapter 9 verse 23 onwards, it said in the life of Saul. உங்களுக்கு தெரியும் பவுல் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர். And you know that Paul spreads the gospel. அவர் எப்படி ஜனங்க கிறிஸ்தவர்களை கொலை செய்தார், துன்பப்படுத்தினார், ஆண்டவர் எப்படி அவரை தெரிந்து கொண்டார் என்று. And he made conspiracy to kill the Christians, but how God chose him. அவரை கொலை செய்யும்படியாக அங்க கூட்டம் யூதர்கள் கூடி இருக்கிறார்கள். But the Jews had gathered to kill Saul. அதாவது கோட்டையை சுற்றி அங்க காவல். There's protection or protection surrounded, or guards surrounded the tower. இரவும் பகலும் வெளியில போகலாது, கோட்டையை சுற்றி இரவும் பகலும் காவல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And your house arrest, you cannot go day or night outside your house. ஆனா சீசர்கள் அங்க எப்படி அவர் வெளியில அனுப்புறார்கள் என்றால் மதில், அதாவது அங்க மதிலோட சேர்ந்த வீடுகள் இருக்கிறது அங்க. But there are houses with big walls, and this is what the disciples of Paul did. அந்த அதாவது மதில் வீட்டில் உள்ள ஜன்னலாலே அவரை ஒரு கூடையில வச்சு கட்டி இருக்கிறார்கள் கீழே. And through the window in a wall in their house, which is joined together, they lowered him in a basket. பாருங்க, அதாவது அந்த முதல்ல அந்த வீட்டை தெரிந்து கொள்ள வேணும், இப்படிப்பட்ட வீடு அந்த மதிலோட சேர்ந்து இருக்கிறது என்று அந்த வீட்டுக்காரன் முதல் அதுக்கு அனுமதி கொடுக்க வேணும். The person who owns that type of facilitated house where we can use the window to lower a basket needs to give permission. பிறகு சீசர்கள் அவர்கள் எந்த பயம் இல்லாமல், அதாவது கண்டுபிடிக்கப்பட்டா அவர்களை கொலை செய்வார்கள், வீட்டுக்காரனையும் கொலை செய்வார்கள். And if the disciples, if they were caught while doing this act, even the house owner would be murdered by these guards who were protecting the city walls. ஆனால் எதையும் பார்க்காமல் அந்த அதாவது ஜன்னலால் ரக்கி அவரை வெளியில் அனுப்புகிறார்கள். And without bothering about anything, they opened the window and lowered Paul in a basket. அவர் எதற்காக தங்களால் முடியவில்லை, ஆனால் பவுல் மூலம் அநேகருக்கு அது பிரயோஜனப்படும், அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அனுப்புகிறார்கள். And the reason why they did more than that, but they can
Paul could bring many people into salvation by spreading the gospel. அதனால இன்றைக்கு 13 14 அதிகாரம் பவுல் எழுதப்பட்டு இன்றைக்கு நாங்கள் அதை பிரசங்கிக்கிறோம் இன்றைக்கு So therefore that's why Paul wrote 14 epistles and we are preaching on those epistles even today. அதே போல இன்னொரு சம்பவம் யோசுவா 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் ராகாப் என்ற ஒரு வேசி. And there is a prostitute named Raga in Joshua chapter 2. அங்க நாங்க பார்க்கிறோம். And there we see உளவு, அதாவது இஸ்ரவேல் கானானுக்கு போகிறதுக்கு முன்பதாக அங்கே உளவு பார்க்கறதுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அதுக்குள்ளார கடந்து போகிறாள் எரிகோவுக்குள்ளார. And the Israelites before they entered into Canaan they sent spies to spy that country to see how they could capture it. அந்த ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. And it was informed to the king. அப்போ அவர்கள் அந்த என்ன செய்கிறான்னா அந்த ஒளித்து வைத்து அவர்களை வெளியில் அனுப்புறா. And they hid these spies, the prostitute Rahab hides these spies and then sent them at the right time. And அவருக்கு தெரியும் உங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு போற என்று தெரிந்து அவர்களை காப்பாற்றுறார். She knew because they were the children of God who are here to spread the gospel, so she protects them. ஆனால் அவருக்கு தெரியும் அங்க பிடிக்கப்பட்டால் தான் மட்டுமில்லை தன் குடும்பம் முழுக்க அழிக்கப்படும்னு தெரியும்படி. Even she knew that if she's caught during this act, her whole family would be killed. ஆனால் அவ ஆண்டவரை பற்றி அறிந்தபடியா, அவர் எப்படிப்பட்டவர் அறிந்தபடியா, அவர் செய்த காரியங்களை அறிந்தபடியா அதுக்கு அந்த உடன்பாட்டுக்கு ஒத்துக்கொண்டு உதவி செய்கிறார். So because she knew who God and what God thinks that God can do, she helps these people. ஆனா பாருங்க, அதுக்கு பிறகு அவனோட குடும்பம் முழுக்க காப்பாற்றப்படுது. என்ன ஒரு சுவிசேஷத்துக்கு ஊழியத்துக்கு உதவி செய்தபடியா குடும்பம் முழுக்க காப்பாற்றப்படுது. Because she helped these ministers or the spies, her whole family is protected. அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே அவ 14வது தலைமுறையிலே அவவும் இடம்பெறுகிறார், அவன் பேரும் பெறுகிறது. And in the birth of Jesus Christ generations, her name is also mentioned. கடைசியா ஒரு காரியத்தை நான் பார்த்து முடிப்போம். Let me see one more matter finally and finish. 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 9 10 சொல்லப்படுகிறது. 2 Kings chapter 4 9 10 it said. அங்க சுனோமியாள் என்ற ஒரு உதவி செய்கிறவரை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. அவனுடைய பேர் சுனோமியாள். வாசிக்க தேவை என்னென்னா, அங்கே எலிசா ஊழியத்துக்கு கடந்து போறவர் அந்த சுனோமியா இருக்கிற வீட்டு பக்கத்தால. So Elisha goes to the house of Shunem, very close to the house. அவளுடன் தன் கணவன் சொல்லுறாள், இப்படி ஒரு ஊழியக்காரன் நெடுகல் மீதால போறாரே, அவருக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று. And she tells her husband, a minister frequently passes this house, we need to do something for him. அவருடைய வீட்டு மேல் மாடியிலே ஒரு அறையை கட்டுறா. And they are building a room in the top floor of their house. அங்கே ஒரு மேசை, ஒரு குத்து விளக்கு இதெல்லாத்தையும் அவங்க வச்சு அவருக்கு வார நேரம் எல்லாம் உணவு கொடுத்து பரிமாறுறா. So she places a table, a lamp, and whenever he passes that, she always feeds him. ஆனால் எலிசா கேட்குறா, வேலைக்காரனை கொண்டு இவளுக்கு ஏதாவது உதவி செய்ய விடுமா, அரசாங்கத்தில் இருந்தால் அல்லது ராஜாக்கிட்ட இருந்து ஏதாவது உதவிக்கு தேவையா அவளுக்கு, என்னால் எங்களுக்கு இப்படி உதவி எல்லாம் செய்கிறாள் என்று. So Elisha sends his servant to find out whether she needs any help from the kings or the government, because she helps Elisha's ministry abundantly. ஆனால் சுனோமியாள் என்ன சொல்றா? What does Shunem says? நான் என் ஜனங்கள் மத்தியிலே சுகமா இருக்கிறேன். And I am well in the midst of my people. ஆனால் அவளுக்கு குழந்தை இல்லை. But she does not have a child. ஆனால் இவ்வளவு உதவி செய்கிறவள் அவள் நேரடியாக கேட்டுக்கலாம், எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் என்று. But the one who helps so openly could have asked Elisha openly saying, I don't have a child. ஆனால் கேட்கவில்லை அவ. But she did not ask. ஆனால் எதையும் எதிர்பார்க்காம செய்கிறது தான் ஊழியம். But doing something without expectation is called ministry. இன்னைக்கு நாங்கள் எதை செய்தாலும் ஒரு எதிர்பார்ப்போட நாங்கள் செய்கிறோம் என்ன. But we do everything with expectation. ஆனால் அவளுக்கு குழந்தை கிடைத்தது, ஆனால் குழந்தை மரித்தது, மீண்டும் குழந்தையை உயிர்ப்பிக்க ஆண்டவர் கிருபை செய்தார் என்ன. And she had a child and the child died but was resurrected. God gave the grace to do that. அப்ப நாங்கள் எதை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? So what are we running towards today? உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? Are we running towards the world? ஆசீர்வாதத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோமா? Are we running towards the blessing? ஆண்டவருடைய கட்டளையை தான் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? But are we obeying to the commandment of God? இல்ல இன்னும் எங்களுக்கு போதாது, இன்னும் பணம் வேணும், இன்னும் வீடு வாசல் வேணும், இன்னும் அதைத்தான் எண்ணிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோமா? Or without contentment are we seeking more money, houses, properties? Are we running for that? அது நல்லது, பிள்ளைகளுக்கு சேர்க்கிறது, அதுல எந்த தவறும் இல்லை. There's nothing wrong or harm in collecting and saving for your family and ஆண்டவருடைய காரியத்துக்கு நான் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோமா? But the priority, we need to consider our priorities. Are we obeying God's commandments and doing ministry for God? எவ்வளவு உதவிகள் தேவைப்படுகிறது ஊழியங்களுக்கு, எவ்வளவோ காரியங்களுக்கு உதவிகள் தேவைப்படுகிறது. There are so many ministries that need financial backing. ஆண்டவர் சொல்றார், நான் பசியா இருந்தேன்,
God says, I was hungry. நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். I was sick. நான் உடை இல்லாம இருந்தேன். I was naked. அப்ப யாரும் எனக்கு தரவில்லை என்று. Nobody gave me, he says. ஆண்டவர் அதுதான் கேக்குறார் இன்றைக்கு. That is what God is asking. நானும் இதிலே பேசிக் கொண்டிருக்கிறேன், நானும் இந்த அளவில் நடத்துறேன் என்று எனக்கு தான் தெரியும். And although I am speaking from here, how I behave, only myself will know that. ஆனா உதவி செய்ய அத்தரங்களை அதான் அழைத்திருக்கிறார் எங்களுக்கு. But God has called us to help others. அதான் நான் போன வாரம் சொன்னேன் என்றால், தனக்கு பிந்தினதான் தானம் உண்டு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு சேர்த்துக்கணும், எனக்கு இந்த பிள்ளைக்கு இந்த பேர மக்களுக்கு எல்லாம் பேர பிள்ளையை சேர்த்த போலதான் நான் தானம் செய்வேன் என்று. The common saying now is all the generosity after follows my generation. After my generation is satisfied. அது அல்ல. But it is not like that. தனக்கென்று மிஞ்சினதுதான் தானம் தர்மம். நாங்கள் மரித்து, அதாவது எங்களோட வாழ்க்கைக்கு பிறகு ஒரு மரித்த பிறகு நாங்கள் ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது இதெல்லாம் உங்களோட கூட வராது. எங்களோட சொத்து பத்து பணங்கள் ஒன்றும் வராது. நாங்கள் செய்த தான தர்மம், நாங்கள் என்ன செய்த ஊழியம், என்ன செய்தோம், ஆண்டவருக்காக என்ன செய்தோம், அதுதான் எங்களோட வர போகிறது. So once we die, all our materialistic belongings do not approach or come with us, but what the generosity that we showed, the help that we did, the ministry that we did to God, that's what is going to come with us. அழகான குடும்பம், அழகான மனைவி, அழகான பிள்ளைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் என்ன இருந்தும் நாங்கள் போகும்போது எங்களோட மிஞ்சுறது நாங்கள் செய்ததுதான். We might have a beautiful family, but whatever we may have, when we go, nothing happens. இப்போ பாருங்க, இப்போ இந்த கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கிற காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். என்ன And even in the last days, even those who are chosen are being deceived. காரணம் என்னென்றால் எங்களுக்கு வேத ஆண்டவரோட உள்ள உறவு குறைந்து விட்டது. The reason for that, our relationship with வேத God is வாசிப்பு lacking. குறைந்து விட்டது. The reading of scriptures are reduced. ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த பாரம் குறைந்து விட்டது. The burden to do something for God has been reduced. உலக அந்தஸ்தில் மேன்மையான இடத்துல வாழ வேண்டும் விரும்பி கொண்டிருக்கிறோம். And we are running to live in a high status in a worldly environment. ஆண்டவர் விருப்பம் அதுதான். நாங்கள் நல்லா இருக்கணும், வசதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், தான் ஆண்டவர் விருப்பம். Even God prefers that for us to live happily and satisfied and have everything. ஆனால் கடைசியாக எங்களோட வரப்போகிறது என்னென்னா, உணர்ந்து கொள்வோமா இருந்தால் இந்த நாட்களில் நாங்கள் பிரயாசப்படுவோம், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் மனம் திரும்பணும், ஜனங்கள் ஆலயங்களுக்கு வரணும், பாவத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆகணும், நாங்கள் வாஞ்சிப்போம். But if you think for a moment as to what we need at the right time to enter into eternal life, then we need to have the desire to help people, to spread the gospel, bring more people into the kingdom of God. இந்த வேளையிலும் பிரதர் ஒரு பாடலை பாடும் பொழுது நாங்கள் எங்களை ஆராய்ந்து இருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ, பரமனின் அன்போ, எது உன்னை இழுக்கிறது. கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறுங்கையால் நிற்பாயே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, Heavenly Holy உம்மை Father, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. we give praise and honor to
பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய இடப்பட்டிங்களை இதுவரையிலும் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. Holy Spirit, you intercede with us, we give நாங்கள் thanks. மௌனமா இருக்கிற காலம் அல்லப்பா. This is not the time to stay சிந்திக்கிற quiet. காலம், செயல்படுகிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் This is the ஆண்டவரே. time to think and act. கடைசி காலம் உம்முடைய வருகை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். We are saying that it is in the last days. எவ்வளவா நாங்கள் செயல்படுகிறோம் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்களப்பா. But you know alone know how much we are acting. இந்த காலத்துல நாங்கள் தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்டவளா இல்லாதபடி தெரிந்து கொள்ளப்பட்டவளா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை மாற்றணும். Our life should be changed and not from called people to chosen எங்களை people. ஏன் தெரிந்து கொண்டு நான் உணர்ந்து கொண்டு அப்ப அதற்காக நான் ஓடுறவளா இருக்கணும் அப்பா. And we need to understand why we've been chosen and we need to run for that. நாங்கள் உங்களை நேசித்து உங்களுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது மெச்சமெல்லாம் கூட்டி கொடுக்கப்பட சொல்லிக்கலப்பா ஆண்டவரே. And seek your kingdom first and everything will be added on to you, you say. நாம் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுவோம். Let us மற்ற seek His எல்லாத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு கூட்டி கொடுப்பார். Let us seek His righteousness and kingdom and everything will be added on to us by God. விசேஷமாக எங்களுடைய சபைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Especially I pray for my church. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. I pray for each and every child. நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக We are chosen people. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஓடுறவர்களாக And people who run for His எங்களுக்கு kingdom. கொடுக்கப்பட்டதை நாங்கள் செய்து முடிக்கிறவர்களாக எங்களை பெருந்தபடியாக ஜெபிக்கிறோம் Who ஆண்டவரே. will fulfill the work that has been given to us. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துறோம், உங்களை உயர்த்துறோம் ஆண்டவரே. In your hand we humble us and exalt உங்களுடைய you. நாமம் உண்டே மகிமைப்படட்டும் That ஆண்டவரே. your name alone be glorified. நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் That ஆண்டவரே. you increase and we decrease. உங்களை உயர்த்துறோம். We exalt you. உங்களுடைய வருகையை மட்டும் நாங்கள் ஜீவிக்க உயிருள்ளவராக ஜீவிக்க எங்களுக்கு பலம் தந்தீர், நமக்கு நன்றி செலுத்துறோம். Thank you for giving us the power and might to live until you are coming. எங்கள் ரட்சகர் முற்பனமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. In our Savior Jesus Christ's name we ask it. ஆமென். Amen.